நான் இந்த உலகத்தையே அடிச்சு நொறுக்கிட்டேன். இது சும்மா பேச்சுக்கு சொல்லல, நிஜமாவே தான். வானம் ரெண்டா பிளந்துருச்சு. பழமையான இடிபாடுகள் எல்லாம் சுக்கு நூறா உடைஞ்சு தூளா போச்சு. புனிதமான இடங்கள் எல்லாம் சாம்பலா மாறிடுச்சு. பெரிய பெரிய ஜீனியஸ்கள், எல்டர்ஸ், கூட்டமைப்பு தலைவர்கள்னு எல்லாரும் என் முன்னாடி மண்டிக்கிட்டு கிடக்குறாங்க. ஒருத்தனுக்கு கூட நிமிர்ந்து என்னை பார்க்குற தைரியம் இல்லை. அவங்க என்கிட்ட நீ யாருன்னு கேட்குறாங்க. அதுக்கு நான் யாரும் இல்லைன்னு சொன்னேன். ஏன்னா நான் யாருங்கிறதையே நான் கிட்டத்தட்ட மறந்துட்டேன். என் வாழ்க்கை சாக போற ஒரு சாதாரண மனுஷனாதான் ஆரம்பிச்சுது. 3 மாசத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஹாஸ்பிட்டல் பெட்ல படுத்துட்டு இருந்தேன். இன்னும் 3 நாள் தான் நான் உயிரோட இருப்பேன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. எனக்கு ஸ்டேஜ் 4 வயிறு கேன்சர். அந்த கேன்சர் என் உடம்புல இருக்கிற எல்லா எலும்புக்கும் பரவிடுச்சு. நான் விடுற ஒவ்வொரு மூச்சும் என் நெஞ்செலும்ப ஒரு துருப்பிடிச்ச ரம்பம் வச்சு அறுக்கிற மாதிரி வலிச்சுது. காயப்போட்ட ஒரு மம்மி மாதிரி சுருங்கி போய் அந்த வெள்ளை பெட்ல படுத்து கிடந்த. உண்மையை சொல்லணும்னா சாவுக்கு நான் பயப்படல. இவ்வளோ கஷ்டப்பட்ட அப்புறம் சாவுங்கிறது எனக்கு ஒரு நிம்மதி மாதிரி தான் தெரிஞ்சுது. ஆனா எனக்கு ரொம்ப கோவமா இருந்துச்சு. எனக்கு 24 வயசு தான் ஆகுது. ஒரு காதலி கிடையாது. உலகத்துல எதையும் நான் சுத்தி பார்க்கல. என்னை விட்டுட்டு ஓடிப்போன என் அப்பா வாங்கின கந்து வட்டி கடனை கூட நான் இன்னும் அடைக்கல. நான் ஏன் இந்த நாத்தம் பிடிச்ச பெட்ல அனாதையா சாகணும்? சீலிங்ல இருந்த ஒரு தண்ணி கரையை பார்த்துக்கிட்டே என் கன்றாவியான வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு கண்ணை மூடினேன். கரெக்டா அப்போ எந்த ஃபீலிங்ஸும் இல்லாத ஒரு மெக்கானிக்கல் வாய்ஸ் என் மண்டைக்குள்ள கேட்டுச்சு. ஹோஸ்டோட உடம்பு அழிகிற நிலைமையில இருக்கு. பைண்டிங் கண்டிஷன்ஸ் மேட்ச் ஆகிடுச்சு. ஷேடோ ஸ்பிளிட் மற்றும் இன்ஃபினைட் ரீவைண்ட் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகுது. ஹோஸ்ட் ஸ்டேட்டஸை ஸ்கேன் பண்ணுது. ஸ்கேன் முடிஞ்சது. பிகினர் ரிவார்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போதைக்கு ஒரு ஷேடோ ஸ்பிளிட் ஸ்லாட் ஓப்பன் ஆகிருக்குன்னு அந்த வாய்ஸ் சொல்லுச்சு. நான் டக்குன்னு கண்ணை திறந்தேன். எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா இல்ல சாக போற நேரத்துல ஏதோ கனவு வருதா? ஆனா என் கண்ணு முன்னாடி காத்துல ஒரு லைட் ப்ளூ கலர் ஸ்கிரீன் மிதந்துட்டு இருந்துச்சு. அதுல என் பேரு டேட்டா ஓன்னு தெளிவா எழுதி இருந்துச்சு. கூடவே 2 ஸ்கில்ஸ் இருந்துச்சு. ஷேடோ ஸ்பிளிட், இன்ஃபினைட் ரீவைண்ட். காஞ்சு போன என் உதடு துடிச்சுது. என் இதயம் பயங்கரமா துடிக்க ஆரம்பிச்சுது. அதுக்கு ஏத்த மாதிரி பக்கத்துல இருந்த ஹார்ட் மானிட்டர் அலறிச்சு. சிஸ்டம்னு நான் மனசுக்குள்ள கூப்பிட்டு டெஸ்டிங்னு சொன்னேன். சொல்லுங்க ஹோஸ்ட்னு அது பதில் சொல்லுச்சு. இந்த ஷேடோ ஸ்பிளிட் என்ன பண்ணோன்னு நான் கேட்டேன். உடம்புல இருந்த எலும்பு வலியை தாங்கிக்கிட்டு அந்த பேனலை பார்த்து நான் பறிச்சேன். ஹோஸ்ட் தன்னோட நிழலை தனியா பிரிக்க முடியும். அந்த நிழலுக்கு உங்களோட மூளை மற்றும் பவர் அப்படியே இருக்கும். அந்த நந்த நிழல் சிஸ்டம் உருவாக்குற டஞ்சான்குள்ள போய் பொருட்களை தேடி எடுத்துட்டு வரும். அந்த டஞ்சான்குள்ள நிழலுக்கு கிடைக்கிற பவர், ஆயுசு இல்ல எந்த பொருளா இருந்தாலும் அது அப்படியே ஹோஸ்டான உங்களுக்கு வந்து சேரும்னு போட்டிருந்துச்சு. இந்த வார்த்தையை பார்த்ததும் எனக்குள்ள ஒரு பெரிய அட்ரீனலின் பாஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. நான் பொழைச்சிக்கலாம். என் நிழல் மட்டும் அந்த டஞ்சான்ல இருந்து ஆயுஸ் எடுத்துட்டு வந்தா நான் இங்க சாக வேண்டியதில்லை. கொஞ்சமும் யோசிக்காம நிழல பிரி இப்போவேன்னு கமாண்ட் கொடுத்தேன். நான் மனசை ஒருமுகப்படுத்தினதும் அந்த ஹாஸ்பிட்டல் ரூம்ல இருந்த வெளிச்சம் அப்படியே மாறுச்சு. என் பெட்டுக்கு பக்கத்துல செவுத்துல விழுந்திருந்த என் நிழல் கொதிக்கிற தார் மாதிரி அப்படியே நெளிய ஆரம்பிச்சுது. அது செவுத்த விட்டு விலகி நீளமா வளர்ந்து என் பெட்டுக்கு முன்னாடி நேரா வந்து நின்னுச்சு. அது பார்க்கறதுக்கு கும்மிருட்டான ஒரு மனுஷ உருவம் மாதிரி இருந்துச்சு. அதுக்கு முகம் கிடையாது, எந்த அடையாளமும் கிடையாது. மனுஷ ஷேப்ல வெட்டி வச்ச ஒரு கருப்பு ஓட்ட மாதிரி இருந்துச்சு. ஆனா அது நான் தான்னு எனக்கு நல்லா தெரிஞ்சுது. கண்ணுக்கு தெரியாத ஒரு கயிறு எங்க 2 பேரோட மைண்டையும் கனெக்ட் பண்ணியிருந்துச்சு. முதல் நிழல் ரெடியா இருக்கு. பிகினர் ட்ரையல் டஞ்சாயின் ஓபன் ஆகுது. டஞ்சாயின் பேரு அர்பன் ஃப்ரீ ரன். ரேங்க் அயன். உங்களோட டாஸ்க் 10 நிமிஷம் உயிரோட இருந்து எண்ட் பாயிண்ட் ரீச் பண்ணணும். ரிவார்ட் பேசிக் கான்ஸ்டிடியூஷன் பூஸ்டர் 1. அதோட 30 நாள் ஆயுசு கூடும்னு சிஸ்டம் சொல்லுச்சு. 30 நாள் நான் உயிரோட இருக்க இது போதும். பற்களை கடிச்சுக்கிட்டு ஓபன் பண்ணுன்னு சொன்னேன். அடுத்த செகண்ட் என் முன்னாடி இருந்த நிழல் மறைஞ்சு போச்சு. என் பார்வை 2ஆ பிரிஞ்சுது. இடது கண்ணுல ரொம்ப அமைதியா இருந்த அந்த ஹாஸ்பிட்டல் ரூம் தெரிஞ்சுது. வலது கண்ணுல நான் இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு புது உலகம் தெரிஞ்சுது. ரொம்ப உயரத்துல வீசுற மாதிரி ஒரு பயங்கரமான குளிர் காத்து என் காதை கிழிச்சுக்கிட்டு போச்சு. பல 100 மீட்டர் உயரத்துல இருந்த ஒரு பெரிய பில்டிங் முனையில என் நிழல் நின்னுட்டு இருந்துச்சு. கீழே பார்த்தா பெரிய பெரிய பில்டிங்ஸும் டிராஃபிக்குமா இருந்துச்சு. முன்னாடி ஒரு 7-8 மீட்டர் தூரத்துல இன்னொரு பில்டிங் மாடி தெரிஞ்சுது. 2 பில்டிங்கும் நடுவுல துருப்பிடிச்ச ஒரே ஒரு இரும்பு கம்பி மட்டும் இருந்துச்சு. ட்ரையல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மூச்சு விடக்கூட நேரம் இல்ல. நிழலுக்கு பின்னாடி இருந்த மாடி கதவு வெடிச்சு திறந்துச்சு. முகமே இல்லாத கொஞ்சம் அரக்கனுங்க கையில கத்தியோட உருமிக்கிட்டே உள்ள வந்தாங்க. என் நிழலை நான் ஃபுல் ஸ்பீட்ல முன்னாடி ஓட வச்சேன். காத்து பயங்கரமா வீசுச்சு. நிழலோட கால்ல இருந்த வலியையும் அந்த மாடி விளிம்புல இருந்த சொரசொரப்பான தரையையும்
என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஜம்ப். அந்த இரும்பு கம்பியை குறிவச்சு காத்துல என் நிழல் ஒரு கருப்பு கலர்ல வளைஞ்சு பறந்துச்சு. ஆனா இந்த உடம்போட பேலன்ஸை நான் ரொம்ப அதிகமா நினைச்சிட்டேன். காத்தோட ஸ்பீடை கம்மியா எடை போட்டுட்டேன். அந்த இரும்பு கம்பி மேல என் நிழலோட கால் படுற செகண்ட்ல ஒரு பெரிய காத்து பலமா அடிச்சுது. சறுக்குச்சு, கால் வழுக்கிடுச்சு. காத்துலயே என் நிழல் பேலன்ஸ் மிஸ் ஆகிறத நான் பார்த்தேன். தப்பிக்க எதையாவது பிடிக்க கைத்துழாவுச்சு, ஆனா எதுவும் சிக்கல். காத்துல கீழே விழுற அந்த ஃபீலிங் என் நரம்பு ஃபுல்லா பரவுச்சு. காத்தோட சத்தம் ஒரு பெரிய அலறல் மாதிரி கேட்டுச்சு. கீழே எறும்பு சைஸ்ல தெரிஞ்ச கார், மக்கள் எல்லாம் ரொம்ப ஸ்பீடா என் கண்ணு முன்னாடி வந்தாங்க. ஒரு பயங்கரமான சத்தத்தோட கீழே விழுந்தேன். என் வலது கண்ணு ஃபுல்லா ரத்தமா மாறி அப்புறம் இருட்டிடுச்சு. எலும்பு சுக்குநூறா உடையிறதும் உடம்புக்குள்ள இருக்கிற உறுப்புகள் எல்லாம் வெடிச்சு சிதற அந்த ஃபீலிங்கும் மைண்ட் கனெக்ஷன் வழியா வந்து என் மூளையில சுத்தியலால் அடிச்ச மாதிரி ஏறிச்சு. நான் மூச்சு விட திணறினேன். ஒரு செகண்ட்ல என் ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ் ஃபுல்லா வேர்த்து தொப்பப்பா நனைஞ்சு போச்சு. முதல் நிழல் செத்துருச்சு. ட்ரையல் ஃபெயில்னு சிஸ்டம் சொல்லுச்சு. ஆரம்பிச்ச 10 செகண்ட்குள்ள சாவு. என் முதல் நிழல் கீழே விழுந்து ஒண்ணுமே இல்லாம செதறி போச்சு. வேற யாராவது இருந்திருந்தா அந்த இடத்திலேயே பயந்து போய் உறைஞ்சு போயிருப்பாங்க. ஆனா நான் அப்படி ஆகல. ஹார்ட் மானிட்டரோட பீப் சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா குறையறத கேட்டுக்கிட்டே நான் கஷ்டப்பட்டு மூச்சு விட்டேன். அப்புறம் என் வாய் மெதுவா விரிஞ்சு ஒரு பைத்திய மாதிரி சிரிப்பு வந்துச்சு. நான் கொஞ்சம் கூட பயப்படல. ஏன்னா இப்போதான் ஒரு சூப்பரான விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் உடம்பு நல்லா இருக்கிற ஒரு சாதாரண மனுஷனா இருந்தா சாவுங்கிறது எனக்கு பயத்தை கொடுத்துருக்கும். ஆனா நாளைக்கு வரைக்கும் கூட உசுரோட இருக்க முடியாத ஒரு பேஷண்ட்னா எனக்கு சாவுனா என்ன புதுசா? சிஸ்டம் பேனல்ல இருந்த அந்த 2 வார்த்தை மட்டும் லைட் ப்ளூ கலர்ல துடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இன்ஃபினைட் ரீவைண்ட். சாவுங்கிறது ஒரு முடிவு கிடையாது. அதோட அர்த்தம் நான் ஏதோ தப்பு பண்ணிருக்கேன்னு தான். ஜம்ப் பண்ண முடியலையா? ஒரு தடவை சாவு. காத்து தப்பா அடிக்குதா? திரும்பவும் சாவு. அரக்கன் வந்து வெற்றானா? 100 தடவை சாவு, 1000 தடவை சாவு. என்னால ரீவைண்ட் பண்ண முடியற வரைக்கும், என் நிழல் ஒவ்வொரு தடவையும் திரும்பி வர வரைக்கும், என் சாவை வச்சே எந்த டஞ்சனா இருந்தாலும் ஒரு பெர்ஃபெக்டான வழியை என்னால கண்டுபிடிக்க முடியும். சிஸ்டம் ரீவைண்ட் பண்ணுன்னு சீலிங்கை பார்த்து வெறித்தனமா சொன்னேன். என் கண்ணுல இப்போ சாவுக்காக வெயிட் பண்ற ஒருத்தனோட பார்வை இல்லை. அது நெருப்பு மாதிரி எரிஞ்சுது. கமாண்ட் அக்செப்ட் ஆயிருச்சு. டைம்லைனை ரீவைண்ட் பண்ணுதுன்னு சிஸ்டம் சொல்லுச்சு. ரூம்ல இருந்து வெளிச்சம் மறுபடியும் மாறுச்சு. செவுத்துல இருந்து கிளாக்ல செகண்ட் முள் ரொம்ப ஸ்பீடா ரிவர்ஸ்ல சுத்துச்சு. என் வலது கண்ணுல இருந்து இருட்டு வெறிட்டு விலகுச்சு. மறுபடியும் அந்த உயரமான பில்டிங் வந்துச்சு. அந்த அலறுற காத்து மறுபடியும் வீசுச்சு. அந்த நேரத்துல ரீசெட் ஆகி என் பெட்டுக்கு பக்கத்துல கும்மிருட்டா முகமே இல்லாம நின்ன என் நிழலை நான் பார்த்தேன். அது என் தலைமாட்டுல அமைதியா நின்னுச்சு. நான் அதை பார்த்தேன். அது என்ன பார்த்துச்சு. அப்புறம் முகமில்லாத அந்த கருப்பு உருவத்துல முகம் இருக்க வேண்டிய இடத்துல சின்னதா ஒரு கோடு மாதிரி படந்துச்சு. அது சத்தமே இல்லாம என்னை பார்த்து சிரிச்சுது. அந்த சிரிப்பு காது இருக்க வேண்டிய இடம் வரைக்கும் மீண்டுச்சு. அதுல எந்த எமோஷனும் இல்ல, கண் இல்ல, வாய் இல்ல. அந்த இருட்டுக்கு நடுவுல கிழிஞ்ச மாதிரி ஒரு விசித்திரமான கோடு, அவ்வளவுதான். ஆனா எனக்கு புரிஞ்சுது, நாங்க 2 பேரும் ஒண்ணுதான். அதுவும் என்ன மாதிரியே உசுரோட இருக்கணுங்கிறதுக்காக கண்ணை மூடிக்கிட்டு நரகத்துக்குள்ள குதிக்கிற ஒரு பைத்தியக்காரன் தான். மனசுக்குள்ள போன்னு சொன்னேன். வலது கண்ணு மறுபடியும் வெளிச்சமாச்சு. உயரமான பில்டிங், சத்தம் போடுற காத்து, கீழே இருந்த அதல பாதாளம், பின்னாடி வெடிச்சு திறக்கிற மாடி கதவுன்னு எல்லாமே ரீசெட் ஆச்சு. ரவுண்ட் 2. இந்த தடவை நான் குருட்டாம்போக்கில் ஓடல. தூரத்துல இருந்த அந்த மாடியை உத்து பார்த்து தூரத்தையும் காத்தோட ஸ்பீடையும் டக்குன்னு கால்குலேட் பண்ணேன். ஜம்ப். போன தடவை விட அரை செகண்ட் முன்னாடியே குதிச்சேன். என் நிழல் காத்துல பறந்துச்சு. அந்த இரும்பு கம்பி மேல கால் கரெக்டா பட்டுச்சு. ஆனா ஸ்பீடோட ஃபோர்ஸை நான் சரியா கணக்கு பண்ணல. என் நிழல் அந்த மாடி சவுத்துல பீரங்கி குண்டு மாதிரி போய் இடிச்சுது. ஒரு கொடூரமான எலும்பு உடையிற சத்தம் என் கழுத்து முறிஞ்சுது. பார்வை அப்படியே 180 டிகிரி திரும்பி சாம்பல் கலர் வானத்துல உறைஞ்சு நின்று. முதல் நிழல் செத்துடுச்சு. ரீவைண்ட் பண்ணுன்னு எந்த ரியாக்ஷனும் இல்லாம ஆர்டர் போட்டேன். ரவுண்ட் 3. குதிக்கிற பாயிண்ட்டை கொஞ்சம் மாத்தினேன். கரெக்டா குதிச்சிட்டேன். ஆனா குதிச்ச வேகத்துல உருள் மறந்துட்டேன். இடிச்ச வேகத்துல 2 காலம் சுக்குநூறா உடைஞ்சுது. பின்னாடி இருந்து ஒரு முகமில்லாத அரக்கன் தாவுனா. அவனோட கத்தத்தி என் தலையில பாதியை வெட்டி தூக்குச்சு. முதல் நிழல் செத்துருச்சு. ரீவைண்ட் பண்ணு. ரவுண்ட் 4. ஒரு அரக்கன் தூக்கி போட்ட இரும்பு பைப் நேரா வந்து நெஞ்சில குத்துச்சு. ரவுண்ட் 10. மாடி விளிம்புல இருந்த பாசியில கால் வழுக்குச்சு. 300 மீட்டர் கீழே விழுந்தேன். ரவுண்ட் 50. எப்படியோ கஷ்டப்பட்டு படிக்கட்டுக்குள்ள போயிட்டேன். ஆனா மூளையில இருந்து ஒரு மியூட்டன்ட் நாய் பாஞ்சு வந்து என் தொண்டையை கடிச்சு குதறிச்சு. என் உடம்ப காப்பாத்துறதுக்காக சிஸ்டம் 90% வலியை கட் பண்ணிருச்சு. ஆனா எலும்புல இருந்து சத கிழிஞ்சது. கிழிஞ்சது. உடம்புக்குள்ள உறுப்புகள் வெடிச்சுது.
அந்த பீலிங் எல்லாம் 100% என் கண்ணுக்கும் மூளைக்கும் அப்படியே பதிவாயிருச்சு. சாதாரண ஆளா இருந்தா இவ்ளோ கொடூரமா பல தடவை செத்தாப்புறம் பைத்தியமே பிடிச்சிருக்கும். ஆனா எனக்கு அப்படி ஆகல. என் மூச்சு விடுற வேகம் கூட மாறல. எந்த ஃபீலிங்ஸும் இல்லாத ஒரு ப்ரோக்ராமர் மாதிரி என் வலது கண்ணில் தெரிஞ்ச அந்த மரணக்கோட வெறிச்சு பார்த்து திரும்ப திரும்ப டீபக் பண்ணிட்டு இருந்தேன். ஒவ்வொரு சாவும் ஒரு முடிவு கிடையாது, அது ஒரு டேட்டா பாயிண்ட். ரன் 342. பில்டிங்க்கு நடுவில் வீசுற காத்துல மாட்டாம இருக்க குதிக்கிற பாயிண்ட்டை 3 சென்டிமீட்டர் இடது பக்கம் தள்ளணும். ரன் 689. குதிச்ச 0.2 செகண்டுக்குள்ள உருளணும், இல்லனா பறந்து வர்ற ஈட்டி தலையை கிழிச்சிடும். ரன் 855. படிகட்டோட 3வது கார்னர். மியூட்டன்ட் நாய் பாயறதுல இருந்து தப்பிக்க செவுத்தோட ஒட்டி நகரணும். சாவு. ரீசெட். சாவு. ரீசெட். ஹாஸ்பிட்டல் ரூம்ல இருந்த கடிகார முள் கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி பின்னாடின்னு மாறி மாறி சுத்துச்சு. ஆனா என் வலது கண்ணுக்குள்ள வெறும் ரத்த ஆறு தான் ஓடுச்சு. என் நிழல் சுக்குநூறா உடைஞ்சு திரும்ப உருவாச்சு, உடைஞ்சு உருவாச்சு. என் நரம்புகள் திரும்ப திரும்ப கிழிஞ்சு இரும்பு மாதிரி ஸ்ட்ராங் ஆச்சு. ரன் 999. வெள்ளை கலர்ல வெளிச்சமா தெரிஞ்ச எக்ஸிட் கதவு வெறும் 10 மீட்டர் தூரத்துல தான் இருந்துச்சு. ஆனா என் நிழலோட உடம்புல தெம்பே இல்ல. காலெல்லாம் கல் மாதிரி ஆயிடுச்சு. என் கை அந்த கதவோட கைப்பிடிய தொடப்போன செகண்ட்ல ஒரு கட்டுப்பாடு இல்லாத கார் செவுத்த இடிச்சுக்கிட்டு உள்ள வந்துச்சு. அது என் நிழலையும் அந்த கதவையும் சேர்த்து நசுக்கி ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுச்சு. முதல் நிழல் செத்துருச்சு, வலது கண்ணு இருட்டிடுச்சு. ஹாஸ்பிட்டல் பெட்ல படுத்துக்கிட்டே என் கண்ணை இறுக மூடினேன். என் நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஹார்ட் மானிட்டர் சத்தம் பயங்கரமா கத்துச்சு. அது என் காதை கிழிச்சு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. பல மணி நேரமா அந்த சாவை திரும்ப திரும்ப ஃபீல் பண்ணதுல எனக்கு மூளை குழம்பிடுச்சு. என் உடம்பு ஷாக் ஆகிற நிலைமைக்கு போயிடுச்சு. என் மூக்கு வழியா சூடா ஒரு லிக்விட் வடிஞ்சுது. தொட்டு பார்க்காமலே அது ரத்தம்னு எனக்கு தெரிஞ்சுது. விற்று, இந்த உடைந்த உடம்பால இதை தாங்க முடியாது, நிப்பாட்டுன்னு என் மைண்ட்ல ஒரு வாய்ஸ் சொல்லுச்சு. நான் மெதுவா கண்ணை திறந்தேன். 4 ஓட்ட விழுந்த அந்த எலும்பான கையை தூக்கி பெட்ஷீட்டை என்னால முடிஞ்ச அளவுக்கு இறுக்கி பிடிச்சேன். விற்றவா, 1000 தடவை செத்தும் எனக்கு ஒன்றும் ஃபீல் ஆகல. ஆனா நான் உசுரோட இருக்க பயப்பட போறேனா? சிஸ்டம், கடைசியா ஒரு ரீவைண்ட் பண்ண என் நாக்கு நுனியை நானே கடிச்சேன். அந்த வலி என் மயக்கத்தை தெளிய வச்சுது. கமாண்ட் அக்செப்ட் ஆகிடுச்சு. ரன் 1001. மறுபடியும் காத்து என் முகத்தில் அடிச்சுது. ஆனா இந்த தடவை எல்லாமே வேற மாதிரி இருந்துச்சு. அந்த 1000 கொடூரமான சாவு வழியில இருந்த ஒவ்வொரு தடங்களையும், காத்தோட ஸ்பீடையும், அரக்கண்களோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் என் நிழலோட மசில் மெமரியில பதிய வச்சிருந்துச்சு. ஜம்ப். காத்தோட வேகம் லெவல் 7. காத்துல ஒரு பர்ஃபெக்டான வளைவுல பறந்து உடம்ப கொஞ்சம் சாய்த்து அந்த காத்தோட பேலன்ஸ்லயே இரும்பு கம்பியோட ரொம்ப ஸ்ட்ராங்கான இடத்துல என் நிழல் கரெக்டா லேண்ட் ஆச்சு. குதிச்சு உருண்டு எந்திரிச்சேன். ஒவ்வொரு மூமெண்ட்டும் எந்த தடையும் இல்லாம ஸ்மூத்தா வந்துச்சு. பின்னாடி இருந்து வந்த ஒரு கத்தி என் தலைய வெட்ட பார்த்துச்சு. ஆனா காத்துல தான் பட்டுச்சு. ஓடி வழுக்கி செவுத்துல ஏறி குதிச்சேன். ஒரு மெஷின் மாதிரி செட் பண்ணி வச்ச ஸ்பீட்ல என் நிழல் அந்த சாவு நிறைந்த பில்டிங்ஸை தாண்டி போச்சு. ஒரு மியூட்டன்ட் நாய் பாஞ்சுது, ஆனா மிஸ் ஆகி கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு போச்சு. ஒரு ஈட்டி என் தோளை உரசிக்கிட்டு செவுத்துல போய் குத்துச்சு. அந்த கட்டுப்பாடு இல்லாத கார் செவுத்தை இடிச்சு உடைச்சப்போ என் நிழல் அந்த காரோட ஸ்பீடைய ஒரு ஸ்ப்ரிங் போர்ட் மாதிரி யூஸ் பண்ணி காத்திலேயே ரொம்ப கஷ்டமான ஒரு சுழற்சியை செஞ்சு முடிச்சுது. பூம்! அந்த எக்ஸிட் கதவோட கைப்பிடியில என் நிழலோட கைப்பட்டுச்சு. என் வலது கண்ணில் தெரிஞ்ச காட்சி அப்படியே உறைஞ்சு நின்னுச்சு. வாழ்த்துக்கள், ஹோஸ்ட் அயன் ரேங்க் டஞ்சியனான அர்பன் ஃப்ரீ. ரன்னை கிளியர் பண்ணிட்டீங்க. கம்ப்ளீஷன் டேட்டா கால்குலேட் ஆகுது. டைம் 1 நிமிஷம் 12 செகண்ட். கம்ப்ளீஷன் ரேட்டிங் SSS ரேங்க். எந்த தப்பும் இல்ல. எக்ஸ்ட்ரீம் கிளியர். திங். ஹோஸ்ட், இந்த டஞ்சியனோட ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டீங்க. பழைய ரெக்கார்ட் 3 நிமிஷம் 45 செகண்ட். ஹிடன் ரிவார்டு ஓப்பன் ஆகிடுச்சு. ஆயுசு +30 நாள். பேசிக் கான்ஸ்டிடியூஷன் பூஸ்டர் 1 ஆட்டோமேட்டிக்கா இன்ஜெக்ட் ஆகிடுச்சு. போனஸ் ரிவார்ட் ஒரு ஸ்கில் பாயிண்ட். சிஸ்டம் வாய்ஸ் நின்னதோ வெடிச்சு செதறின ஒரு பாலைவனத்துல பயங்கரமான மழை பெஞ்ச மாதிரி என் எலும்பு மஜ்ஜையிலிருந்து ஒரு வெறித்தனமான எனர்ஜி வெடிச்சு வந்துச்சு. ஒவ்வொரு எலும்புக்குள்ளையும் பரவி ராத்திரி பகலா என உருக்கிட்டு இருந்த அந்த கேன்சர் செல்கள் சூரியனை பார்த்த பனிமூட்டம் மாதிரி மாயமா மறைய ஆரம்பிச்சுது. சுருங்கி போயிருந்த என் தசைகள் விரியறதையும் செத்துப்போன செல்கள் எல்லாம் திரும்ப புதுசா உருவாகிறதையும் என்னால தெளிவா ஃபீல் பண்ண முடிஞ்சுது. மானிட்டர்ல ஃபிளாட்டா ஓடிட்டு இருந்த அந்த பச்சை கோடு ஒரு ஆரோக்கியமான இளமையான உடம்பு மாதிரி ஸ்பீடா துடிக்க ஆரம்பிச்சுது. நான் உயிரோட இருக்கேன். சும்மா உயிரோட இல்ல, நரகத்திலிருந்து தப்பிச்சு வந்து எனக்கு சேர வேண்டிய எல்லாத்தையும் நான் திரும்ப வாங்கிக்க போறேன். என் கையில இருந்த IV ஊசியை பிடுங்கி போட்டேன். ரத்தம் அந்த வெள்ளை பெட்ஷீட்ல சொட்டுச்சு. அப்புறம்
ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்துல விழுந்தேன். கேன்சர் வந்ததுக்கு அப்புறம் நான் நிம்மதியா தூங்கினது இதுதான் முதல் தடவை. அடுத்த நாள் காலையில கர்டனை தாண்டி சூரிய வெளிச்சமுள்ள வந்துச்சு. வெளியே யாரோ நடக்கிற சத்தம் கேட்டுச்சு. டாக்டர் வாங் சில இன்டர்ன்ஸ் கூட கதவை திறந்துட்டு உள்ள வந்தாரு. அவருக்கு ஒரு 50 வயசு இருக்கும். சாவை பார்த்து பழகி போனவர். அவர் என்ன ஒரு தடவை கூட நிமிர்ந்து பார்க்காம அவர் கையில இருந்த சாட்டை திறந்தாரு. அவர் குரல்ல அந்த வழக்கமான அனுதாபம் தெரிஞ்சுது. பெட் நம்பர் 32 டேட்டோ. இவரோட சொந்தக்காரங்க யாரையும் இன்னும் கான்டாக்ட் பண்ண முடியல. நேத்து நைட் இவரோட ரீடிங்ஸ் எல்லாமே ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு. கிரிட்டிக்கல் கண்டிஷன் நோட்டீஸை ரெடி பண்ணுங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான்னு ரொம்ப அசால்ட்டா சொல்லிட்டு நேத்து நைட் நான் மயக்கமா இருந்தப்போ எடுத்த லேட்டஸ்ட் ரத்த ரிப்போர்ட்டை வெளியெடுத்தாரு. அந்த ரூம் ஃபுல்லா அமைதியா இருந்துச்சு. நான் விடுற மூச்சு சத்தம் மட்டும்தான் கேட்டுச்சு. அப்போ டாக்டர் வாங்கோட குரல் அவர் தொண்டையிலேயே அடைச்சிக்கிச்சு. கண்ணு பெருசாகி அவரோட தடிமனான கண்ணாடி பெட்ஷீட்டை உரசும் அளவுக்கு அந்த பேப்பரை மூஞ்சிக்கு நேரா கொண்டு போனாரு. அவர் கைகள் நடுங்க ஆரம்பிச்சுது. அந்த பேப்பர் ஆடிச்சு. டாக்டர், என்னாச்சுன்னு ஒரு இன்டர்ன் தயங்கிட்டே அந்த பேப்பரை எட்டி பார்த்தான். ஒரு பார்வைதான். அந்த இன்டர்ன் பேய் அடிச்ச மாதிரி வெளுத்து போனா. டாக்டர் வாங் டக்குன்னு தலையை தூக்கினாரு. பெட்ல சாஞ்சி உட்கார்ந்திருந்த என்ன அவர் உத்து பார்த்தாரு. நான் இன்னும் வெளுத்து போய் தான் இருந்தேன். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா பழைய கலர் வந்துட்டு இருந்துச்சு. அவர் ரிப்போர்ட்டை பார்த்தாரு. அப்புறம் முதல் தடவையா அவரோட முகம் மாறிச்சு. அதிர்ச்சியில் அவரோட வாய்ஸ் உடைஞ்சுது. அந்த கேன்சர் எங்க போச்சு? அந்த ரூமே உறைஞ்சு போச்சு. இன்டர்ன் கை நடுங்கி சார்ட் கீழே விழுந்து சத்தம் கேட்டுச்சு. டாக்டர் வாங் பேப்பரை பார்த்தாரு. என் பேரையும் பெட் நம்பரையும் திரும்ப திரும்ப செக் பண்ணாரு. அவர் கண்ணு அப்படியே வெளியே வர மாதிரி இருந்துச்சு. இது சாத்தியமே இல்லையே, இது நடக்க சான்ஸே இல்லை. நேத்து எடுத்த ஸ்கேன்ல உடம்பு ஃபுல்லா நிழல் தெரிஞ்சுதே. ஆர்கன்ஸ் எல்லாம் ஃபெயில் ஆகிற நிலைமையில இருந்துச்சு. ஒரே நைட்ல எப்படி ஒரு கேன்சர் செல் கூட இல்லாம போகும்? மிஷின்ல ஏதாவது கோளாரா, இல்ல தப்பான ரத்த சாம்பிளா? தன்னோட நம்பிக்கையே உடைஞ்சு போன ஒருத்தர் மாதிரி டாக்டர் வாங் தனக்குள்ளேயே முணுமுணுத்துக்கிட்டாரு. செத்த பிணம் எந்திரிச்சு வந்தா எப்படி பார்ப்பாங்களோ அப்படி திரும்பி என்ன பார்த்தாரு. அவங்களோட அந்த ஷாக்கை நான் கண்டுக்கல. ரொம்ப கூலா பெட்ஷீட்டை விளக்கிட்டு கடைசியா இருந்த அந்த ஐவி டியூபையும் பிடுங்கிட்டு வெறும் காலோட அந்த சில்லுன்னு இருந்த டைல்ஸ்ல இறங்கினேன். ரொம்ப நாளா இல்லாத ஒரு புது பலம் என் உள்ளங்கால்ல இருந்து மண்டை வரைக்கும் ஏறிச்சு. எந்த வலியும் இல்ல, எந்த சோர்வும் இல்ல. நான் விடுற மூச்சு ரொம்ப ஆழமாகவும் சீராகவும் இருந்துச்சு. அந்த பேசிக் கான்ஸ்டிடியூஷன் பூஸ்டர் கேன்சரை மட்டும் சரி பண்ணல, ஒரு சாதாரண ஆரோக்கியமான மனுஷனுக்கு இருக்கிற பவரை விட என் உடம்பை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கிடுச்சு. டாக்டர் வாங் என்னை டிஸ்சார்ஜ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நாற்காலியில் இருந்த என் பழைய ஜாக்கெட்டை எடுத்தேன். என் வாய்ஸ் ரொம்ப நார்மலாக இருந்துச்சு. உங்கள் கேஸ் ஒன்று ஒரு மெடிக்கல் மிராக்கிளாக இருக்கணும், இல்லைனா சாக போகிற நேரத்தில் வர கடைசி எனர்ஜியாக இருக்கணும். நீங்கள் ஃபுல் பயாப்சி எடுக்கிற வரைக்கும் இங்கே தான் இருக்கணும் அவர் சொன்னார். என்கிட்ட காசு இல்லைன்னு நான் அவரை பேச விடாமல் தடுத்துட்டேன். திரும்பி கூட பார்க்காம நான் ரூமை விட்டு வெளியே நடந்தேன். அதோட எனக்கு ரொம்ப அவசரம். ஆமாம், எனக்கு ரொம்ப அவசரம்தான். 10 ஸ்கொயர் ஃபீட் கூட இல்லாத என் பழைய வாடகை ரூமுக்கு திரும்ப வந்து கதவை பூட்டிட்டு கார்டனை மூடிட்டு அந்த இருட்டுக்குள்ள என்னையே அடைச்சிக்கிட்டேன். அந்த ஹார்டான மர பெட்ல சம்மணங்கால் போட்டு உட்கார்ந்து கண்ணை மூடினேன். என் மனசு அந்த லைட் ப்ளூ பேனலுக்குள்ள போச்சு. 1001 தடவை செத்தும் என் மூளை குழம்பல. சொல்லப்போனா முன்ன விட இப்போ ரொம்ப தெளிவா இருந்துச்சு. இந்த ஷேடோ ஸ்பிளிட் இன்ஃபினைட் ரீவைண்ட் சிஸ்டமை நான் இப்போ ஒரு புது கண்ணோட்டத்துல பார்க்க ஆரம்பிச்சேன். இந்த சிஸ்டம் கிடைச்சிருந்தா முக்காவாசி பேர் என்ன நினைப்பாங்க? சூப்பர், அன்லிமிட்டெட் லைஃப் இருக்கு, டஞ்சியனுக்குள்ள மெதுவா நம்ம பவரை ஏத்திக்கலாம்னு தான் நினைப்பாங்க. ஆனா நான் முக்காவாசி பேர் மாதிரி இல்ல. உசுருக்கும் சாவுக்கும் நடுவில் இருந்த கோட்டை தாண்டி வந்ததுனால இந்த சிஸ்டமோட உண்மையான ரொம்ப பயங்கரமான பவர் என்னன்னு எனக்கு தெரிஞ்சுது. இது சும்மா உசுரோட இருக்க யூஸ் ஆகிற சிஸ்டம் இல்ல, ஒரு ஏஐ மாதிரி மொத்தமா எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குற ஒரு சிஸ்டம். உலகத்தோட பெஸ்ட் செஸ் பிளேயரை எப்படி ஒரு ஏஐ தோக்கடிக்குது? ஏன்னா அதால செகண்ட் கணக்கில் தனக்குள்ளேயே பல ஆயிரம் மேட்ச் விளையாட முடியும். திரும்ப திரும்ப ஃபெயில் ஆகி கடைசியில ஒரு பெர்ஃபெக்டான வழியை அது கண்டுபிடிச்சிடும். அதே மாதிரி தான் என் நிழலும் இந்த இன்ஃபினைட் ரீவைண்டும் ஒரு மனுஷ ரூபத்தில் இருக்கிற சிமுலேஷன் இன்ஜின் மாதிரி தான். என் நிழல் க்ளோன் கிடையாது, அது ஒரு பொம்மையும் கிடையாது. அது பெர்ஃபெக்ஷனை உருவாக்குற ஒரு கோட் இன்ஜின், நான் யூஸ் பண்ண போற என்னோட ஆயுதம். ஹிடன் ரிவார்ட்ல கிடைச்ச அந்த ஸ்கில் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி ஷேடோ ஸ்பிளிட்டை அப்கிரேட் பண்ணுன்னு ரொம்ப கூலா கமாண்ட் கொடுத்தேன். டிங், ஒரு ஸ்கில் பாயிண்ட் கன்சியூம் ஆகிடுச்சு. ஷேடோ ஸ்பிளிட் லிமிட் ஏறிடுச்சு. இப்போ உங்க மேக்ஸிமம் நிழல் கவுண்ட் 3. அந்த வாய்ஸ் நின்னதும் என் முன்னாடி இருந்த காத்து மறுபடியும் மாறுச்சு. எந்த அடையாளமும் இல்லாத 3 மிருட்டான உருவங்கள் அந்த சின்ன ரூமுக்குள்ள அசையாம நிமிச்சு. மூச்சு சத்தம் இல்ல, ஹார்ட் பீட் இல்ல, ஆனா நாங்க கனெக்ட் ஆகியிருந்தோம். அது இந்த சாக ரெடியா இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுது. முதல் நிழல், எக்ஸ்ட்ரீம் எஜிலிட்டி ரூட்டை கண்டினியூ பண்ணு.
முதல் நிழலை பிரான்ஸ் ரேங்க் டஞ்சியனான டிராப் லேப்ரிந்துக்குள்ள தூக்கி போட்டேன். என் வலது கண்ணு மாறுச்சு. விஷ அம்புகள், உருண்டு வர்ற பெரிய பாறைகள், தரையில இருந்து நீட்டிட்டு இருக்கிற ஸ்பைக்ஸ்னு எல்லாமே இருந்த ஒரு பூமிக்கு அடியில இருக்கிற இடத்துல என் முதல் நிழல் வந்து நின்னுச்சு. எந்த தயக்கமும் இல்ல. ஃபுல் ஸ்பீட்ல முன்னாடி ஓடுச்சு. 3 செகண்ட்ல தொண்டையில ஒரு விஷ அம்பு பாஞ்சுது. ரீவைண்ட் 5 செகண்ட். பாறைக்கு அடியில நசுங்குச்சு. ரீவைண்ட் 10 செகண்ட். டிராப்ல மாட்டி தரையில இருந்த ஸ்பைக்ஸ் நெஞ்சில ஏறிச்சு. ரீவைண்ட். நான் கண்ண கூட சிமிட்டல். முதல் நிழல் கொஞ்சமும் சளைக்காத ஒரு அசாசின் மாதிரி தன்னோட ஒவ்வொரு கொடூரமான சாவையும் யூஸ் பண்ணி அந்த அம்புகள் வர்ற டைரக்ஷனையும் ஒவ்வொரு தரைக்கல்லோட வெயிட்டையும் கால்குலேட் பண்ணுச்சு. பல 100, பல 1000 சாவுகளுக்கு அப்புறம் முதல் நிழலோட தசைகள்ல ரொம்ப பயங்கரமான ஒரு பவர் டெவலப் ஆச்சு. தாக்குதல் வர்றதுக்கு முன்னாடியே தப்பிக்கிற ஒரு எக்ஸ்ட்ரீம் இவேஷன் உள்ளுணர்வு வந்துச்சு. 2வது நிழல், போய் ஆர்கெயின் ரூட்டை மேப் பண்ணு. 2வது நிழலை பிரான்ஸ் ரேங்க் ஆர்கெயின் டவர்ல தூக்கி போட்டேன். அது பயங்கரமான மேஜிக்கல் எனர்ஜி இருக்கிற ஒரு டஞ்சியன். ஒரு சாதாரண ஆள் அதுக்குள்ள போனா ரொம்ப கேர்ஃபுல்லா மெடிடேஷன் மூலமா எல்லாத்தையும் சென்ஸ் பண்ணி தான் நகரணும். ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அந்த மேஜிக் உங்களை உள்ளுக்குள்ளேயே அழிச்சிடும். ஆனா 2வது நிழல் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது நேரா போய் ஒரு ஃபயர் எலிமெண்ட் ஸ்பெல் புக்கை எடுத்து அந்த மேஜிக்கை ஃபோர்ஸா உடம்புக்குள்ள ஏத்துச்சு. பூம், மானா இடிச்சு வெடிச்சுது. 2வது நிழல் ஒரு ரத்த மேகமா சிதறிடுச்சு. ரிவைண்ட். 2வது ரன் ஃப்ளோ ஆகிற ரூட்டை மாத்து. வூஷ், தீ பிடிச்சு எரிஞ்சு சாம்பலா போச்சு. ரிவைண்ட். ரன் 30, ரன் 100, ரன் 500. அந்த 2வது நிழல் இருக்கிறதுலே ரொம்ப கொடூரமான பயங்கரமான மெத்தடை யூஸ் பண்ணுச்சு. அதாவது வெடிச்சு செத்தே அந்த மானா சர்க்கியூட்டை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு கத்துக்கிட்டு தன் சொந்த பிணங்களை வச்சே ஒரு பெர்ஃபெக்டான மேஜிக் ரூட்டை உருவாக்குச்சு. 3வது நிழல் மார்ஷியல் ரூட்டை எடு. 3வது நிழலை பிரான்ஸ் ரேங்க் அண்டர் கிரவுண்ட் பிளட் அரீனாவுக்குள்ள தூக்கி போட்டேன். ஆப்பனண்ட் 3 மீட்டர் உயரத்துல உடம்பு ஃபுல்லா முரட்டுத்தனமான தசைகளோட இருந்த ஒரு ஆர்க் கிளாடியேட்டர். முதல் ரவுண்ட்ல அந்த ஆர்க் விட்ட ஒரே குத்துல 3வது நிழலோட மண்டை உடைஞ்சுது. 2வது ரவுண்டு 2ஆ கிரிக்கப்பட்டுச்சு. 3வது ரவுண்டு அவன் காலுக்கு அடியில முதுகுத்தண்டு உடைஞ்சுது. ரவுண்டு 100ல 3வது நிழல் இப்போ அந்த சாவு அடிகளை எல்லாம் தவிர்த்துட்டு சாகிறதுக்கு முன்னாடி அந்த ஆர்க்கோட முகத்துல ஒரு சின்ன கீறலை ஏற்படுத்துச்சு. ரவுண்டு 500ல 3வது நிழலோட கை இப்போ கரெக்டா அந்த ஆர்க் அட்டாக் பண்ணும்போது அவனோட தசைகள்ல இருக்கிற வீக்னஸை கண்டுபிடிச்சது. ரவுண்டு 1000ல 3வது நிழல் இப்போ அடி வாங்குற ஆள் கிடையாது. திரும்ப வெட்டப்பட்டு செத்த அந்த வலியிலிருந்து அது ஒரு கில்லிங் டெக்னிக்கை உருவாக்கிடுச்சு. எந்த ஒரு எக்ஸ்ட்ரா மூவ்மெண்ட்டும் இல்லாம ரொம்ப கச்சிதமா சாவை மட்டும் கொடுக்கிற ஒரு மெஷினா மாறிடுச்சு. 9. இந்த வாடகை ரூமுக்குள்ள பல்ல கடிச்சுக்கிட்டு வேர்த்து விறுவிறுத்து உட்கார்ந்திருந்த 3 நிழலும் தனித்தனி டஞ்சியன்ல ஒரே நேரத்துல செத்து ரீசெட் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த 3 பேரோட வலியும் அதுல இருந்து கிடைக்கிற டேட்டாவும் ஒரு புயல் மாதிரி என் மைண்டுக்குள்ள அடிச்சுது. என் கண்ணு ஓரத்துல இருந்து ரத்தம் கசிஞ்சுது. ஆனா என் வாய் சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா எனக்கு எல்லாமே தெளிவா ஃபீல் ஆச்சு. முதல் நிழலோட வேகம், 2வது நிழலோட மேஜிக், 3வது நிழலோட பவர். 2வது நிழலோட மேஜிக்கும் 3வது நிழலோட பவரும் அப்படியே பியூரான எனர்ஜியா மாறி என் உடம்புக்குள்ள இடைவிடாம வந்து சேர்ந்துகிட்டே இருந்துச்சு. என் மசில்ஸ் எல்லாம் இரும்பு கம்பி மாதிரி ஸ்ட்ராங் ஆச்சு. என் நரம்புகளோட ஸ்பீட் மனுஷ லிமிட்டை தாண்டிடுச்சு. என் விரல் நுனியில கூட சின்னதா ஸ்பார்க்ஸ் வரது தெரிஞ்சுது. இது வேற லெவல்ல இருந்துச்சு. பல வருஷம் கஷ்டப்பட தேவையில்லை. சாவை கொடுத்து நேரா பவரை வாங்கிக்கலாம். இது எனக்கு ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் பத்தல, என்னால இன்னும் தாங்க முடியும். உடம்புக்குள்ள பவர் ஏறுறத ஃபீல் பண்ணிட்டு ரத்த சிவப்பா இருந்த என் கண்ணை திறந்து காஞ்சி போன என் உதட்ட பேராசையோட நக்கிக்கிட்டேன். என் மைண்ட் பவர் இப்போ இன்னொரு நிழலை தாங்குற அளவுக்கு இருந்துச்சு. இப்போ கிடைச்ச டஞ்சன் பாயிண்ட்ஸை ஸ்பெண்ட் பண்ணு. 4வது நிழல் ஸ்லாட்டை ஃபோர்ஸா ஓபன் பண்ணு. டிங், பாயிண்ட்ஸ் கட் ஆயிடுச்சு. 4வது நிழல் உருவாகுது. மென்டல் ரெசிஸ்டன்ஸை டெஸ்ட் பண்ண 4வது நிழலை ஒரு பெரிய டஞ்சனுக்கு அனுப்ப ரெடியானப்போ அந்த லைட் ப்ளூ சிஸ்டம் பேனல் பயங்கரமா ஃபிளிக்கர் ஆச்சு. அப்புறம் அந்த மொத்த பேனலும் திக்குன்னு ஆகிற மாதிரி ரத்த சிவப்பு கலருக்கு மாறுச்சு. அலாரம் என் மண்டைக்குள்ள அடிக்க என் ஆத்மாக்குள்ளேயே அடிச்சுது. 4வது நிழலை அனுப்ப ரெடியான அந்த நேரத்துல பேனல்ல ரத்த கலர்ல ஒரு வார்னிங் வந்துச்சு. அனாமலஸ் சாம்பிள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஸ்டெல்லார் அப்சர்வேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அந்த பேனல்ல இருந்த சிவப்பு கலர் எழுத்துக்கள் எல்லாம் உசுறு வந்த மாதிரி நெளிஞ்சுது. ஒரு உயர்ந்த உலகத்துல இருக்கிற ஒருத்தன் ஒரு பூச்சியை கீழே பார்க்குற மாதிரி சில்லுன்னு ஒரு பெரிய ப்ரெஷர் என் கண்ணு வழியா நேரா என் மூளைக்குள்ள இறங்குச்சு. ஸ்டெல்லார் அப்சர்வேஷன். நான் என் கண்ணை சுருக்கினேன். ஒரு நக்கலான சிரிப்பு வந்துச்சு. இந்த சிஸ்டம், இந்த டஞ்சியன், எல்லாமே எதுவுமே வானத்திலிருந்து சும்மா கிடைச்சதில்ல.
மேலே இருக்கிற எவனோ ஒருத்தன் ஒரு கேம் நடத்துறான். நான் அவனுக்கான லேப் எலி. ஆனா அந்த எலி அவங்க நினைச்சதை விட ஸ்பீடா மியூட்டேட் ஆகிடுச்சு. அதான் ஒரு அப்சர்வரை அனுப்பியிருக்காங்க. சரி, எவ்வளவு வேணுமோ பார்த்துக்கோ. என் கண்ணு ஓரத்தில் இருந்த ரத்தத்தை தொடச்சேன். என் கண்ணில் ஒரு பயமோ மரியாதையோ இல்லை. இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லாத ஒருத்தனோட வெறிதான் இருந்துச்சு. அது எனக்கு பவர் கொடுக்குற வரைக்கும் நிஜமான கடவுளே என் முன்னாடி வந்து நின்னாலோ அவரை கடிச்சு ஒரு பீஸை முழுங்கிடுவேன். அந்த இரத்த சிவப்பு வார்னிங்கை கண்டுக்காம என் கவனத்தை 2வது நிழல் பக்கம் திருப்பினேன். ஆர்கன் டவருக்கு ரொம்ப உள்ள 3000 தடவை மேஜிக் வெடிச்சு செத்ததுக்கு அப்புறம் ஃபயர் எலிமெண்ட் மேஜிக்கோட மொத்த பேசிக்கையும் 2வது நிழல் கத்துக்கிடுச்சு. இனிமே எந்த பெரிய மந்திரமும் சொல்ல தேவையில்லை, எந்த ஒரு மேஜிக் குச்சியும் தேவையில்லை. 9. அதோட உடம்பே பல தடவை வெடிச்சு வெடிச்சு திரிச்சு திரும்ப உருவானதால அதுவே ஒரு பெர்ஃபெக்டான மானா கண்டக்டரா மாறிடுச்சு. 2வது நிழல் ஆர்கன் டவரை விட்டு வெளியே வந்து சில்வர் ரேங்க் டஞ்சியனான சைங் மேஸ்குள்ள போச்சு. அது பழங்காலத்தை ஆல்கெமிஸ்ட் உருவாக்குனதுன்னு சொல்வாங்க. பூமிக்கு அடியில பல வழிகள் இருக்கிற ஒரு பெரிய லேபிரிந்த், மேஜிக்கை உறிஞ்சிற ஆப்சைடன் செவர்கள், அப்புறம் பிசிக்கல் அட்டாக் ஏற்படாத ரைட்ஸ் எல்லாம் அங்க இருந்துச்சு. உலகத்தோட டாப் டீம் கூட அதுக்குள்ள கண்ணாடி மேல நடக்கிற மாதிரி பயந்து பயந்து தான் ஒவ்வொரு அடியா எடுத்து வைப்பாங்க. ஆனா 2வது நிழல் அப்படி பயந்து போக வேண்டியதில்லை. வலது கண்ணு ஸ்விட்ச் ஆச்சு. 2வது நிழல் அந்த மேஸ்தி சில்லுன்னு ஈரமான கல் செவர்கள் காத்துல அழுகுன வாடை அடிச்சுது. ஆரம்பின்னு ஐஸ் மாதிரி சில்லுன்னு ஆர்டர் கொடுத்தேன். ரன் 1. 2வது நிழல் 10 அடி முன்னாடி வச்சு வலது பக்கம் திரும்பிச்சு. செவுத்திலிருந்து கொடூரமான விஷம் தடவின பல மேஜிக் அம்புகள் பறந்து வந்துச்சு. 2வது நிழல் ஒரு முள்ளம்பன்றி மாதிரி ஆகிடுச்சு. ரீவைண்ட். ரன் 50. அந்த அம்புகளை எல்லாம் தப்பிச்சு 2வது நிழல் முதல் பிரிவுக்கு வந்துச்சு. இடது பக்கம் டெட் எண்ட், வலது பக்கம் மறைச்சு வச்சிருந்த கிராவிட்டி டிராப். 2வது நிழல் 1 செகண்ட்ல நசுங்கி சட்னி ஆயிடுச்சு. ரீவைண்ட். ரன் 9. ரன் 300. 2வது நிழல் மாஸ்க்கு இன்னும் கொஞ்சம் உள்ள போச்சு. முதல் ரைத்தை பார்த்துச்சு. 2வது நிழல் ஒரு ஃபயர்பாலை உருவாக்குச்சு. அந்தந்த ரைத்துக்கு சாதாரண நெருப்புலாம் ஒண்ணுமே பண்ணல. அது திரும்பி வந்து 2வது நிழலோட ஆத்மாவையே உறிஞ்சி எடுத்துருச்சு. ரிவைண்ட். ரன் 1000. 2வது நிழல் அந்த ரைத்தோட அட்டாக் பேட்டர்னை மேப் பண்ணிடுச்சு. 700 தடவைக்கு மேல செத்ததுக்கு அப்புறம் 2வது நிழல் அந்த மானாவோட ஃப்ரீக்வன்சியை மாத்தி சாதாரண ஃபயர்பாலை ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி ரெசனன்ஸ் பர்ஸ்டா மாத்திச்சு. ஒரே அடி ரைத் டெலீட் ஆயிடுச்சு. ரன் 3000. முதல் 3 ஃப்ளோர்ல இருந்த ஒவ்வொரு வழி, டிராப், அரக்கனுங்க இருக்கிற இடம்னு எல்லாத்தையும் 2வது நிழல் மனப்பாடம் பண்ணிடுச்சு. கண்ணை மூடிக்கிட்டே கூட அதால ஓட முடியும். ரன் 5000. 2வது நிழல் 4வது ஃப்ளோர்ல ஒரு பெரிய வீக்னஸை கண்டுபிடிச்சது. அந்த ஆப்சைட்டின் செவர்களால மேஜிக்கை உறிஞ்ச முடியும். ஆனா அதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டை தாண்டி ஒரே செகண்ட்ல ஓவரா மானா பர்ஸ்ட், ஆனா செவரால அது தாங்க முடியாம வெடிச்சு உடஞ்சிடும். ரன் 8000. 2வது நிழல் முன்னாடி போறத நிப்பாட்டுச்சு. அப்படியே நின்னு சுத்தி இருக்கிற காத்துல இருந்து ஃபயர் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் தன் உடம்புக்குள்ள இழுத்து கம்ப்ரஸ் பண்ண ஆரம்பிச்சது. பூம்! அவ்வளோ பெரிய மானாவை தாங்க முடியாம 2வது நிழல் வெடிச்சு செதறிடுச்சு. ரீவைண்ட். ரன் 9999. கிட்டத்தட்ட 10,000 தடவை செத்து செத்து சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் 2வது நிழல் கடைசியா அந்த பெர்ஃபெக்டான லிமிட்டை கண்டுபிடிச்சிருச்சு. ரன் 10,000. என் வலது கண்ணு வழியா அதை பார்த்தேன். என் வாய் ஓரத்துல மெதுவா ஒரு சிரிப்பு வந்துச்சு. மேஸோட ரொம்ப ஆழத்துல 2வது நிழல் எந்த அசைவும் இல்லாம நின்னுட்டு இருந்துச்சு. முகமில்லாத அந்த நிழல் உலகத்தையே துறந்த மாதிரியும் அதே சமயம் ஒரு பைத்தியக்காரத்தனம் கலந்த மாதிரியும் ஒரு வைப் கொடுத்துச்சு. அது மெதுவா 2 கையையும் தூக்குச்சு. சுத்தி இருந்த காத்து பயங்கரமா மாற ஆரம்பிச்சுது. சூடு உடனே அதிகமாச்சு. ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. காத்துல இருந்த ஈரம் எல்லாம் ஒரே செகண்ட்ல காணாம போச்சு. சில்லுன்னு இருட்டா இருந்த அந்த மேஸோட டெம்பரேச்சர் நினைச்சு பார்க்க முடியாத ஸ்பீட்ல ஏறிச்சு. 2வது நிழலோட உள்ளங்கையில சிவப்பு கலர்ல நெருப்பு வெளிச்சம் சேர்ந்துச்சு. அப்புறம் கம்ப்ரஸ் ஆச்சு. 1 மடங்கு, 10 மடங்கு, 100 மடங்கு. இது இப்போ சாதாரண நெருப்பு கிடையாது. கண்ணை கூசுற அளவுக்கு வெள்ளை வெளிச்சத்தோட ரொம்ப அன்ஸ்டேபிளா இருந்த ஒரு எனர்ஜி ஸ்பியர் பூமிக்கு அடியில கட்டாயப்படுத்தி சுருக்கி வச்ச ஒரு சின்ன சூரியன் மாதிரி. அப்புறம் அது ரிலீஸ் ஆச்சு. எந்த வெடிச்ச சத்தமும் கேட்கல. ஏன்னா அந்த செகண்ட்ல இருந்த அந்த எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ல சத்தம் டிராவல் ஆகிற மீடியமே ஆவியா போயிடுச்சு. என் வலது கண்ணு ஃபுல்லா வெறும் வெள்ளை வெளிச்சம் மட்டும்தான் தெரிஞ்சுது. அந்த மேஸோட அப்சைடியன் செவர்கள் மேல அந்த வெளிச்சம் பட்ட உடனே அது உருக கூட இல்ல, நேரா ஆவியா போயிடுச்சு. எத்தனையோ பெரிய ஆட்கள் எல்லாம் பயமுறுத்தின அந்த ரெய்ட்ஸ் கத்துறதுக்கு கூட டைம் இல்ல, மொத்தமா அழிஞ்சு போச்சு. அந்த வெள்ளை வெளிச்சம் எல்லாத்தையும் அழிக்கிற ஒரு பவர் மாதிரி சுத்தி பரவுச்சு. ஃப்ளோர் 1, ஃப்ளோர் 2, ஃப்ளோர் 3, எத்தனையோ ஜீனியஸ்களை மாட்டி வச்சிருந்த அந்த சில்வர் ரேங்க் டஞ்சியனான சைங் மேஸ்
மொத்தமும் ஒரே செகண்ட்ல எரிஞ்சு சாம்பலா போச்சு. அதே நேரத்துல நிஜ உலகத்துல குளோபல் டிரான்சென்டென்ட் ஃபோரம்ல ரொம்ப அமைதியா இருந்த ஒரு இடத்துல சிவப்பு கலர்ல ஒரு போஸ்ட் வந்து வெடிச்சுது. சில்வர் ரேங்க் சைங்மேஸ் டஞ்சியன் காணாம போயிடுச்சு. இது பைத்தியக்காரத்தனம். காணாம போயிடுச்சா? என்ன சொல்றீங்க? நிஜமாவே காணாம போயிடுச்சு. டஞ்சியன் ஹால் மானிட்டர்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகிடுச்சு. யாரோ உருவாக்குன ஒரு பெரிய ஹீட்னால மொத்த டஞ்சியன் ஸ்பேஸும் ஆவியா போயிடுச்சு. ஆவியா போயிடுச்சா? அந்த மேஸ் மேஜிக்கை உறிஞ்சிற அப்சைடியனால செஞ்சது ஒரு டாப் டயர் ஃபயர் எலிமெண்ட் ஆளு ஃபுல் பவரை யூஸ் பண்ணா கூட ஒரு சவுத்தை தான் உடைக்க முடியும். எப்படி மொத்த டஞ்சியனும் ஆவியா போகும்? இது நிஜந்தா. டஞ்சியன் ஹால் ஃபுட்டேஜ் ரிலீஸ் ஆகிருக்கு. நீங்களே பாருங்க. அந்த லாபிரிந்து இருந்த இடத்துல ஒரு மங்கலான போட்டோ போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஒண்ணுமே இல்ல. அது இருந்த இடத்துல அளவே இல்லாத ஆழத்துல ஒரு பெரிய பள்ளம். அதோட ஓரங்கள் எல்லாம் உருகி கண்ணாடியா மாறிடுச்சு. அந்த போட்டோவை பார்த்து உலகமே அமைதியாயிடுச்சு. ஒவ்வொரு பெரிய டிரான்சென்ட் ஆர்கனைசேஷனும் கூட்டமைப்பும் ஒரே நேரத்துல அவங்களோட ஹையஸ்ட் ரெட் அலர்ட்டை ஆன் பண்ணிட்டாங்க. அந்த டஞ்சியனை அழிச்சது யாருன்னு கண்டுபிடிக்க எல்லாரும் பதட்டமா ஓடினாங்க. அந்த பெரிய பள்ளத்தோட நடுவுல கண்ணாடியா மாறின அந்த இடிபாடுகளுக்கு இடையில உடைஞ்சு போன ஒரு கல் பலகை மட்டும் நின்னுட்டு இருந்துச்சு. அந்த நெருப்புல எரியாத ஒரே விஷயம் அதுதான். அதுல ஏதோ தெரியாத எனர்ஜி கரை படிஞ்சிருந்துச்சு. புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு பயங்கரமான சூட்ல கருகி போன எழுத்துக்கள்ல ஒரே ஒரு வரி மட்டும் அதுல பொறிக்கப்பட்டிருந்துச்சு. அதை படிச்ச ஒவ்வொருத்தருக்கும் பயத்துல உறைஞ்சு போச்சு. கடவுள்கள்ங்கிறது சும்மா ஒருத்தனோட டைட்டில் தான். அந்த வார்த்தைகளை ஷேடோ வெடிச்சு செதறதுக்கு முன்னாடி தங்கியிருந்த கடைசி மானாவை வச்சு செதுக்கி இருந்துச்சு. அந்த ஸ்டெல்லா அப்சர்வர் இந்த சவாலை புரிஞ்சுக்குவாரான்னு எனக்கு தெரியல. அதை பத்தி எனக்கு கவலையும் இல்லை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான். அந்த சில்வர் ரேங்க் டஞ்சியன் மொத்தத்தையும் ஷேடோ 2 ஆவியாக்குன அந்த செகண்ட்ல சுனாமி சைஸ்ல ஒரு பெரிய மென்டல் பவர் டைமென்ஷனல் எல்லையை தாண்டி நிஜ உலகத்துல இருக்கிற என் உடம்புக்குள்ள பாஞ்சுது. கிராக். என் வாடகை ரூம்ல இருந்த அந்த ஹார்தான மர பெட்ல நான் உட்கார்ந்திருந்தேன். அப்போ என் மண்டைக்குள்ளேயே ஒரு சின்ன வெடிப்பு சத்தம் கேட்கறத என்னால தெளிவா உணர முடிஞ்சது. என் மைண்ட் போர்ஸா விரிவடைய வைக்கப்பட்டுச்சு. குறுகலா இருந்த என் பார்வை இப்போ எந்த எல்லையும் இல்லாம விரிஞ்சுது. 500 மீட்டர், 1000 மீட்டர். என் கண்ணை மூடிக்கிட்டே கீழே தெருவில் ஒரு எலிய பிடிக்க பதுங்கிட்டு இருக்கிற தெருப்பூனைய என்னால பார்க்க முடிஞ்சுது. இது ஒரு ஸ்பெல் கார்டோட மென்டல் பவர். நான் மெதுவா என் கண்ணை திறந்தேன். என் கண்ணுக்குள்ள ஒரு மங்கலான தங்க நிற வெளிச்சம் மின்னுச்சு. ஆனா இந்த முழுமையான விழிப்புணர்வை ரசிக்க எனக்கு நேரம் இல்லை. ஏன்னா என் வலது கண்ணுல ஷேடோ மூன் ஓட ரன் அதோட ரொம்ப முக்கியமான கட்டத்தை அடைஞ்சிருந்துச்சு. மார்ஷல் பினேக்கல் சில்வர் ரேங்க். ஷேடோ மூனுக்காக நான் சூஸ் பண்ண கடைசி ப்ரூவிங் கிரவுண்ட். மேஜிக் நிறைஞ்ச அந்த மேஸ் மாதிரி இல்லாம இங்க சூப்பர் நேச்சுரலா எதுவுமே இல்லை. வெறும் தூய்மையான பிசிக்கல் மோதலும் கொலை பண்ற கலையும் மட்டும்தான் இருந்துச்சு. ஷேடோ 3 இப்போ மார்ஷல் பினேக்கலோட கடைசி மாடியான 9வது மாடியில நின்னுட்டு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி அந்த டஞ்சியனோட அல்டிமேட் கார்டியனான வாலார்ட் நின்னுட்டு இருந்தா. 2 மீட்டர் உயரம், பாறை மாதிரி தசைகள், உலகத்துல இருக்கிற எல்லா மார்ஷியல் கலைகளையும் கத்துக்கிட்ட ஒரு அரக்கன் அவன். ரன் 80,421. என் வலது கண்ணில் ஓடின ஃபீடை சில்லுன்னு பார்த்துக்கிட்டே நான் கமாண்ட் கொடுத்தேன். ஸ்க்ரீன்ல சண்டை உடனே வெடிச்சுது. அந்த வார்லார்ட் மூவ் பண்ணா. அவனோட ஸ்பீடு காத்துல ஆஃப்டர் இமேஜஸை உருவாக்குச்சு. அவனோட ஓப்பனிங் மூவ் காத்தே வெடிச்சு சத்தம் போடுற அளவுக்கு ஒரு கொடூரமான ஃபுல் பாடி ரேம் அட்டாக் எடுக்கு. உலகத்துல எந்த ஒரு மார்ஷல் ஜீனியஸா இருந்தாலும் அந்த அட்டாக்கை ஃபேஸ் பண்ணும்போது அந்த ஃபோர்ஸை தாங்கிறதுக்காக பின்னாடி போவாங்க, இல்லைனா டெக்னிக்கை யூஸ் பண்ணி அதை விலக்கி விடுவாங்க. ஆனா ஷேடோ 3 ரெண்டையுமே பண்ணல. உள்ளுறுப்புகள் எல்லாம் நசுங்கி 8000 தடவைக்கும் மேல செத்து போனதுக்கு அப்புறம் ஷேடோ 3 எல்லா சிஸ்டம்ஸையும் தூக்கி போட்டுடுச்சு. தாய்ச்சி இல்ல, 8 எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் இல்ல, மனப்பாடம் பண்ண எந்த ஃபார்ம்ஸும் இல்ல. அதோட கண்ணுல, அதாவது என்னோட கண்ணுல, அந்த வார்லார்டோட குறையே இல்லாத கிராண்ட் மாஸ்டர் தோற்றம் எப்பவோ உடைக்கப்பட்டு வெறும் பிசிக்கல் டேட்டா செட்ஸா மாறிடுச்சு. மசில் ஃபைபர் கன்ட்ராக்ஷன் ஃப்ரீக்வன்சி, ஒவ்வொரு அடிக்கும் கிரவுண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ், மூச்சு விடுற ரிதம், சென்டர் ஆஃப் கிராவிட்டி மாறுற ஆங்கிள், இடது கால் மூவ்மெண்ட், சென்டர் ஆஃப் கிராவிட்டி 15 டிகிரி முன்னாடி சாயுது, வலது தோள்பட்டை டைட் ஆகுது. 0.2 செகண்ட்ல எனக்கு முன்னாடி 30 சென்டிமீட்டர்ல வந்து சேருவான்னு கால்குலேட் பண்ணேன். நான் அந்த ஃபீடை பார்த்துட்டு இருந்தேன். என் மூளை ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி ஃபுல் ஸ்பீட்ல வேலை செஞ்சுது. இப்போ ஷேடோ 3 மூவ் பண்ணுச்சு. எந்த டிஃபென்சிவ் ஸ்டான்ஸும் இல்ல, அட்வான்ஸ்ட் ஃபுட்வொர்க்கும் இல்ல. அது சும்மா கேஷுவலா கொஞ்சம் சோம்பேறித்தனமா ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சு தன் வலது கையை தூக்கி காத்துல ரொம்ப சாதாரணமா ஒரு பஞ்ச் குத்துச்சு. வெடிக்கிற மாதிரி எந்த எனர்ஜியும் இல்ல, வழிவுற மாதிரி எந்த ஃபோர்ஸும் இல்ல. தெருவில் சண்டை போடுற ஒருத்தன் குத்துற மாதிரி ரொம்ப சாதாரணமான பஞ்ச் அது. ஆனா அடுத்த செகண்டே பயங்கரமான ஸ்பீட்ல வந்த அந்த வார்லார்டோட பெரிய உடம்பு ஒரு துப்பாக்கி முனையில இறையே நேரா வந்து சிக்கிற மாதிரி
ஷேடோ 3 ஓட கைமுட்டிக்கு நேரா பெர்ஃபெக்டா வந்து நின்னுச்சு. தட் மார்ஷல் பினக்கிளோட 9வது மாடி ஃபுல்லா ரொம்ப டல்லான ஒரு இடி சத்தம் கேட்டுச்சு. டைம் அப்படியே வரைஞ்சு போன மாதிரி இருந்துச்சு. சந்தேகமே படாத அந்த கண்ணுல முதல் தடவையா ஷாக்கும் பயமும் தெரிஞ்சுது. ஷேடோ 3ஓட அந்த சாதாரண பஞ்ச் ரொம்ப பெர்ஃபெக்டா லேண்ட் ஆகியிருந்துச்சு. வார்லார்ட் ஃபுல் ஃபோர்ஸ்ல மூவ் ஆகும்போது 10,000ல் 1 செகண்ட் மட்டும் வெளியே தெரிஞ்ச அவனோட ஒரே வீக் பாயிண்டான் அந்த நெஞ்சுக்கு மேல இருக்கிற ஷான்ஜாங் ப்ரெஷர் பாயிண்ட்ல கரெக்டா அடிச்சுது. அந்த வார்லார்ட்டோட ஓடி வந்த ஸ்பீடு தான் இந்த கொடூரமான மோதலுக்கு காரணமாயிருந்துச்சு. கிராக். வார்லார்ட்டோட நெஞ்சில இருந்து எலும்பு சுக்கு நூறா உடையிற சத்தம் ரொம்ப அடர்த்தியா கேட்டுச்சு. அப்புறம் கம்ப்ரஸ் ஆக்கப்பட்ட அந்த அழிக்கும் சக்தி அவனுக்குள்ள வெடிச்சுது. எத்தனையோ வருஷமா இந்த மார்ஷல் பினக்கிளோட வாசல்ல நின்னு பல டிரான்சென்டன்ட் ஜீனியஸ்களை அழிச்ச அந்த கார்டியனால கத்தக்கூட முடியல. அவனோட மொத்த மேல் உடம்பும் வெடிச்சு ஒரு சிவப்பு கலர் ரத்த மேகமா காத்துல பறந்துச்சு. ஒரே ஒரு பஞ்ச், ஒன்னே ஒண்ணுதான். எந்த ஃபிளாஷியான டெக்னிக்கும் இல்ல, எந்த ஸ்பிரிட் மோதலும் இல்ல, பெர்ஃபெக்டான கால்குலேஷனும் சில்லுன்னு செஞ்ச எக்ஸிக்யூஷனும் மட்டும்தான். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஹோஸ்ட், சில்வர் ரேங்க் டஞ்சியனான மார்ஷல் பினாக்கிலை கிளியர் பண்ணிட்டீங்க. கம்ப்ளீஷன் ரேட்டிங் ட்ரிபிள்எஸ் ரேங்க், 1 ஷாட் கில். ரிவார்டு கொடுக்கப்பட்டுச்சு. லைஃப் ஸ்பேன் + 3 வருஷம். ஹிடன் ரிவார்டு, ட்ரூ மார்ஷல் எசன்ஸ். பாசிவ், உலகத்தில் இருக்கிற எல்லா டெக்னிக்கோட உண்மையான தன்மையையும் நீங்க பார்த்துட்டீங்க. அந்த சிஸ்டம் சத்தம் நின்னதும் முன்னாடி வந்ததை விட ரொம்ப கொடூரமான எரியிற மாதிரி ஒரு பவர் அந்த வாய்ஸ் சேனல் வழியா வந்து என் உடம்புக்குள்ள இடிச்சுது. என் தலை பின்னாடி சாஞ்சுது. என் முழு பலத்தையும் யூஸ் பண்ணி என் பல்ல கடிச்சுக்கிட்டேன். என் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு எலும்பும் உடையிற சத்தத்தை என்னால கேட்க முடிஞ்சுது. ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறமும் கொஞ்சம் ஒல்லியா இருந்த என் தசைகள் இப்ப ரொம்ப டைட்டாகி கண்ணுக்கு தெரியிற அளவுக்கு வேகமா வெடிக்கிற பவரோட ஃபில் ஆச்சு. ஷேடோ 2 எனக்கு ஒரு ஸ்பெல் கார்டோட மென்டல் பவரை கொடுத்துச்சுன்னா, ஷேடோ 3 என் பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை ஒரு மனுஷ உருவத்தில் இருக்கிற பிரிடேட்டர் லெவலுக்கு கொண்டு போயிடுச்சு. நான் அமைதியா உட்காந்து அந்த ரிவார்ட்ஸ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு தெரியாத விஷயம் ஒன்று இருந்துச்சு. ஷேடோ 3ஓட பஞ்ச் வாலோட வெடிக்க வச்ச அந்த செகண்ட்ல அந்த 10 செகண்ட் கம்ப்ளீஷன் கிளிப்பை சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா கேப்சர் பண்ணி உலகத்தோட மிகப்பெரிய அண்டர் கிரவுண்ட் டிரான்சென்டன்ட் பிளாட்ஃபார்மான அபேஸ் ஃபோரமோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் செக்ஷன்ல அனானிமஸா போஸ்ட் பண்ணிடுச்சு. ஆரம்பத்துல அனானிமஸ் சேலஞ்சர் பினாக்கிள் 9வது மாடிய ஒரே பஞ்சில் கிளியர் பண்ணிட்டான்னு வந்த அந்த போஸ்ட்டை யாரும் கவனிக்கல. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் வெரிஃபை செய்யப்பட்ட ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் மார்ஷல் மாஸ்டர் அதை கிளிக் பண்ணி ஃபுல்லா ஆச்சரியக்குறியில ஒரு கமெண்ட் போடுற வரைக்கும் யாரும் அதை கவனிக்கல. மொத்த அண்டர் கிரவுண்ட் மார்ஷல் உலகமும் வெடிச்சுது. யுங்ஸு ஹெவன்லி மார்ஷல் செக்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ். இது ரொம்ப செங்குத்தான மலை உச்சியில கட்டப்பட்ட ஒரு பழமையான செக்ட். உலகத்தோட தலை சிறந்த மார்ஷல் புனித இடங்கள்ல ஒன்னா கருதப்படுது. இப்போ அந்த செக்டோட ரொம்ப உள்ள இருக்கிற எல்டர் ஹால்ல காத்தே இல்லாத அளவுக்கு ஒரு இறுக்கமான சூழ்நிலை இருந்துச்சு. ஒரு டஜனுக்கும் மேலான மார்ஷல் டைட்டன்ஸ். இவங்க நடக்கிற சத்தத்தை கேட்டாலே வெளிய உலகம் நடுங்கும். அவங்க எல்லாரும் ஒரு பெரிய ஹாலோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் டேபிளை சுத்தி உட்கார்ந்து ஸ்கிரீன்ல திரும்ப திரும்ப ஓடிட்டு இருந்த அந்த வீடியோவை உத்து பார்த்துட்டு இருந்தாங்க. அதுல கும்மிருட்டான முகமில்லாத ஒரு உருவம் வார்லார்ட்டோட அந்த பயங்கரமான சார்ஜ் அட்டாக்கை ஃபேஸ் பண்ணுச்சு. ஸ்லோ பண்ணுங்க, இன்னும் ஸ்லோவா, 100 மடங்கு ஸ்பீடை குறைங்க. கிராண்ட் எல்டர் டேபிளை ஓங்கி அடிச்சாரு. அவர் வாய்ஸ் ரொம்ப ரஃப்பா இருந்துச்சு. அந்த வீடியோ எக்ஸ்ட்ரீம் ஸ்லோ மோஷனுக்கு மாறிச்சு. யாருக்கும் மூச்சு விட கூட தைரியம் இல்லை. அவங்க அது தெளிவா பார்த்தாங்க. அந்த கருப்பு உருவம் வார்லார்ட்டோட மூவ்மெண்ட்டை பார்க்கவே இல்லை. வார்லார்ட் அந்த அட்டாக்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே அந்த ஷேடோ ஒரு அடி எடுத்து வச்சு அந்த பஞ்சை குத்துருச்சு. அந்த கைமுட்டி காத்துல நின்னுட்டு இருந்துச்சு. 0.1 செகண்டுக்கு அப்புறம் வார்லார்ட் நேரா வந்து அதுல இடிச்சு ரத்த மேகமா வெடிச்சு சிதறினா. அமைதியா இருந்த அந்த கான்ஃபரன்ஸ் ரூம்ல ஒருத்தன் கஷ்டப்பட்டு எச்சில் முழுங்குனா. அது என்ன டெக்னிக்? ப்ரெடிக்ஷனா? இம்பாசிபிள். வார்லார்டோட ஸ்பீடையும் அடாப்டபிலிட்டியும் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ரொம்ப கோபக்கார எல்டர் ஒருத்தர் டக்குன்னு எந்திரிச்சாரு. அவர் முகத்துல இதை நம்பவே முடியலங்கிறது தெளிவா தெரிஞ்சுது. அந்த ஷேடோக்கு எந்த ஓப்பனிங் ஸ்டான்ஸும் இல்லை. அது சுத்தமா குருட்டாம்போக்கில் தான் குத்துச்சு. எப்படி ஒரு குருட்டாம்போக்கு பஞ்ச் கரெக்டா அந்த கில் பாயிண்ட்ல போய் படும்? அது குருட்டாம்போக்கு பஞ்ச் இல்ல. கண்ணை மூடிட்டு டேபிளோட மெயின் சீட்ல உட்கார்ந்திருந்த செக்ட் லீடர் டக்குன்னு கண்ணை திறந்தாரு. உறைஞ்சு போயிருந்த அந்த ஃப்ரேமை அவர் உத்து பார்த்தாரு. இது வரைக்கும் இல்லாத ஒரு பயம் அந்த மங்கலான கண்ணுக்குள்ள வெடிச்சுது. ஒரு எல்டர் அந்த ரீப்ளேவை கை நடுங்க பார்த்துட்டு இருந்தாரு. அந்த பஞ்ச் ஃபியூச்சரை பார்த்து குத்துன மாதிரி இருக்கு. அந்த ரூமே காத்தில்லாத மாதிரி இவ்ளோ அமைதியா ஆகிடுச்சு.
கிராண்ட் எல்டருக்கு யாராலையும் பதில் சொல்ல முடியல. ஏன்னா இந்த கிராண்ட் மாஸ்டர்ஸ்க்கு அந்த முகமில்லாத ஷேடோவோட மூமெண்ட்ஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸோட எல்லையே தாண்டி அவங்க தோலையே உரிக்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை தொற்றுச்சு. கேஸ் அண்ட் எஃபெக்ட். அவனை கண்டுபிடிங்க. எந்த விலை கொடுத்தாவது. செக்ட் லீடர் டக்குன்னு எந்திரிச்சாரு. அவர் கண்ணு ரெண்டும் ரத்த செவப்பா மாறிச்சு. உலகத்தையே தலைக்கீழா புரட்டி போட்டாலும் சரி, இவனோட நெஜ அடையாளத்தை கண்டுபிடிங்க. இவனை நம்ம பக்கம் கொண்டு வந்துட்டா குளோபல் மார்ஷியல் உலகத்தையே நம்ம செக்ட் தான் கண்ட்ரோல் பண்ணும். ஒரு வேலை முடியலனா, அவர் பேசி முடிக்கல, எல்லாருக்கும் புரிஞ்சுது. அவங்களால முடியலனா அந்த ஆள் ஒரு நெஜ கடவுளா மாறுறதுக்கு முன்னாடி அவனை மொத்தமா அழிச்சிடணும். அதே நேரத்துல நிஜ உலகத்துல என்னோட சின்ன பழமையான வாடகை ரூம்ல நான் பெட்ல சமணங்கால் போட்டு உட்கார்ந்து புதுசா கிடைச்ச அந்த ஸ்பெல் காட் மென்டல் பவரை வச்சு எந்த தடையும் இல்லாம அபேஸ் ஃபோரம்குள்ள நுழைஞ்சேன். அந்த ஃபோரம் ஃபுல்லா பவுண்டீஸ் எகிரிக்கிட்டு இருக்கிறதையும், ஒவ்வொரு பெரிய கூட்டமைப்பும் செக்டும் ஸ்பெஷல் ஏஜென்சியும் போடுற வாண்டட் நோட்டீஸ் எல்லா த்ரெட்டையும் நிரப்புறதையும் நான் பார்த்தேன். என்னால ஒரு சின்ன நக்கலான சிரிப்பை அடக்க முடியல. என்ன தேடுறீங்களா? நான் மனுஷனானு கூட உங்களுக்கு தெரியாது. அப்புறம் எப்படி நீங்க என்ன கண்டுபிடிப்பீங்க? ஆனா இது எனக்கு ஒரு நல்ல ரிமைண்டரா இருந்துச்சு. ஃபேம் ஆபத்தை கொண்டு வரும். என் உடம்பு சாவுல இருந்து தப்பிச்சிருச்சு. சாதாரண மனுஷங்களோட பிசிக்கல் அண்ட் மென்டல் லிமிட்ஸை கூட தாண்டிடுச்சு. ஆனா ஹெவி வெப்பன்ஸ் டிரான்சென்டென்ஸை கண்ட்ரோல் பண்ற அந்த பெரிய பெரிய ஆட்களுக்கு முன்னாடி நான் இன்னும் பேப்பர் மாதிரி தான் வீக்கா இருந்தேன். மேஸை எரிச்ச அந்த ஸ்பெல் காடும் வார்லார்ட அடிச்சு நொறுக்குன அந்த மார்ஷல் காடும் ஒரே ஆள் கண்ட்ரோல் பண்ற ஷேடோஸ் தான்னு அவங்களுக்கு தெரிஞ்சா என்னை அழிக்கிறதுக்கு ஒரு நியூக்ளியர் ஸ்ட்ரைக்கை பண்ண கூட அவங்க தயங்க மாட்டாங்க. நீங்க என்னை கண்டுபிடிக்க இவ்வளோ டெஸ்பரேட்டா இருக்கிறப்போ நீங்க நேர பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப பெருசா ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் கொடுக்குறேன். என் தாடையை தடவிக்கிட்டே யோசிச்சேன். என் கண்ணுல ஒரு ஷார்ப்பான வெறித்தனமான பார்வை வந்துச்சு. சிஸ்டம் பாயிண்ட்ஸை ஸ்பெண்ட் பண்ண, எல்லா ஷேடோஸ்க்கும் ஒரே மாதிரியான ஒரு டிஸ்கைஸ் அப்பியரன்ஸை கஸ்டமைஸ் பண்ண. டிங், அப்பியரன்ஸ் கஸ்டமைசேஷன் அன்லாக் ஆயிடுச்சு. ப்ளீஸ் கான்ஃபிகர். நான் என் மைண்டுக்குள்ள அந்த இமேஜை ஃபுல் ஸ்பீட்ல ஸ்கெட்ச் பண்ணேன். கொஞ்ச நேரத்திலேயே அந்த 3 ஷேடோஸ் மேலேயும் தண்ணில வர மாதிரி அலைகள் பரவுச்சு. அந்த பியோர் பிளாக் அவுட்லைன்ஸ் மெதுவா மாறி எந்த வெளிச்சத்தையும் உறிஞ்சிக்கிற மாதிரி நிலாவே இல்லாத ராத்திரி கலர்ல ரொம்ப நீளமான ஒரு கிளாக் உருவாக்குச்சு. இடது நெஞ்சில டார்க் கோல்ட் கலர்ல ஒரு பழமையான எம்பலம் பொறிக்கப்பட்டிருந்துச்சு. முகமில்லாத ஒரு கடவுள் தன்னோட ஒரு கையில ஒரு நட்சத்திரத்தை நசுக்கிற மாதிரி அது இருந்துச்சு. இன்னையிலிருந்து நீங்க தனித்தனி ஆட்கள் கிடையாது. என் முன்னாடி நின்றுட்டு இருந்த அந்த 3 டெத் கார்டு உருவங்களை பார்த்து ரொம்ப கூலா சொன்னேன். நீங்க ஒரு ஆர்கனைசேஷன். எல்லா சட்டத்துக்கும் மேல இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன். உங்க பேரு தி காட்ஸ். நான் ஏற்கனவே அந்த வார்த்தைகளை கல்லுல செதுக்கிட்டதுனால தி காட்ஸ்ங்கிறது சும்மா ஒருத்தனோட டைட்டில் தான். அந்த பொய்ய உலகத்தையே அதிர வைக்கிற ஒரு உண்மையா நான் மாத்துவேன். அடுத்த 2 வாரத்துல நான் ரொம்ப தீவிரமான ஒரு கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணேன். என் உடம்பு ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்காக எனக்கு நிறைய ரிசோர்ஸஸ் தேவைப்பட்டுச்சு. காசா மாத்துறதுக்காக ஹை டயர் டிரான்சென்டன்ட் மெட்டீரியல்ஸ், அப்புறம் பயாலாஜிக்கல் லிமிட்ஸை அன்லாக் பண்ண திரும்ப பல சாவுகள் தேவைப்பட்டுச்சு. அதனால தி காட்ஸ் ஆர்கனைசேஷன் எந்த சந்தேகமும் இல்லாத அளவுக்கு ரொம்ப கொடூரமா எல்லா பெரிய டஞ்சன்லயும் ரூயின்ஸ்லயும் என்ட்ரி கொடுத்துச்சு. பார்டர் ஜோன், தண்டர் ரூயின்ஸ், கோல்ட் ரேங்க், 10,000க்கும் மேலான மியூட்டன்ட் தண்டர் வூல்ஃப்ஸ் சுத்தி வளைக்க புல்லட் எல்லாமே தீர்ந்து போன நிலைமையில 100 பேர் கொண்ட ஒரு எலைட் மிலிட்டரி ஸ்குவாட் உசுருக்காக போராடிட்டு இருந்தாங்க. அவங்களோட சேர்ந்து சாகிறதுக்காக அந்த ஸ்குவாட் லீடர் மைக்ரோ நியூக்ளியர் டெட்டனேட்டரை தொடப்போன அந்த நேரத்துல நெஞ்சில டார்க் கோல்டு எம்பலம் வச்ச அந்த மிட் நைட் க்ளோக் போட்ட உருவம் அந்த பேட்டில் ஃபீல்டோட நடுவுல திடீர்னு வந்துச்சு. எந்த துப்பாக்கியும் இல்ல, எந்த ஆயுதமும் இல்ல. மின்னல் அடிக்கிற அந்த இடத்துல ஒரு பேய் நடந்து போற மாதிரி இருந்துச்சு. 10,000 தடவை ரீவைண்ட் பண்ணி உருவாக்குன உடம்பு அது. கண்ணை மூடிக்கிட்டே ஒவ்வொரு பிளைண்ட் ஸ்பாட்டையும் தவிர்த்துச்சு. இருக்கிறதுலையே ரொம்ப பெஸ்டான எலைட் அசாசின் மாதிரி ஒவ்வொரு கத்தி அடியும் தண்டர் உல்ஃபோட ரத்த நாளத்தை ரொம்ப பெர்ஃபெக்டா அறுத்துச்சு. 10 நிமிஷத்துல 10,000 ஓநாய் பிணங்கள் மலையா குவிஞ்சு கிடந்துச்சு. அந்த உருவம் உல்ஃப் கிங்கோட உடம்பு மேல ஏறி ரொம்ப விலை மதிப்பற்ற அந்த தண்டர் கிறிஸ்டல் கோரை வெறும் ககையாலேயே வெளியெடுத்துச்சு. ஆனா உறைஞ்சு போயிருந்த அந்த மிலிட்ரி எலைட்ஸை ஒரு தடவை கூட நிமிர்ந்து பார்க்கல. அது சும்மா தி காட்ஸ் எம்பலம் போட்ட ஒரு மெட்டல் டேக்கை அந்த ரத்தத்துல வீசிட்டு ஷேடோவா மாறி மறைஞ்சு போயிடுச்சு. நார்த் அமெரிக்கன் ஆர்டிக் டண்ட்ரா, கோல்ட் ரேங்க். டண்ட்ராவுக்கு ரொம்ப ஆழத்துல இருக்கிற லார்ட் கிளாஸ் அரக்கனை வேட்டையாட உலகத்தோட மிகப்பெரிய ரிசோர்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் கார்பரேஷன் 3 S ரேங்க் டிரான்சென்டென்ஸை ஹையர் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஃப்ராஸ்ட் டிராகன். அந்த 3 S ரேங்க் ஆட்களும் அந்த டிராகன் விட்ட ஒரே மூச்சில் உறைஞ்சு போயிட்டாங்க. அந்த டிராகன் அவங்கள சாப்பிட போனப்போ ஸ்பேஸ் மாறுச்சு. மிட் நைட் கிளாக் போட்ட இன்னொரு உருவம் வந்துச்சு. மலை சைஸ்ல இருந்த அந்த டிராகனை பார்த்து அது சும்மா ஒரு கையை மட்டும் தூக்குச்சு. எந்த இன்கான்டேஷனும் இல்லை, எந்த ஸ்பெல் ஃபார்மேஷனும் இல்லை, வெறும் பியூரான கம்ப்ரஸ்ட் மானா மட்டும்தான்.
கையிலேயே ஒரு சின்ன செயற்கை சூரியனை உருவாக்கி அதுல இருந்து பயங்கரமான சூட்டை ஏத்தி கத்திட்டு இருந்த அந்த டிராகனோட வாய்க்குள்ள அசால்ட்டா வச்சுது. பல 100 கிலோமீட்டர் வரைஞ்சு போயிருந்த அந்த டண்ட்ரா ஒரே செகண்ட்ல கொதிக்கிற கடலா மாறிடுச்சு. அந்த டிராகனால கத்தக்கூட முடியல. அது உள்ள இருந்து வெளியே வரைக்கும் சாம்பலா மாறிடுச்சு. ஒரே ஒரு கிறிஸ்டலைன் டிராகன் பேர்ல் மட்டும் மிச்சம் இருந்து கரெக்டா அந்த உருவத்தோட கையில விழுந்துச்சு. பழமையான ஸ்வாட் டூம் கோல்ட் ரேங்க். ஒரு பழமையான லெஜெண்டரி கத்திக்காக பல ஸ்வாட் கல்டிவேட்டர்ஸ் அந்த டூமுக்கு வெளியே ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு வழியா வெளியே இருந்த சீல்ஸை உடச்சிக்கிட்டு உள்ள போனப்போ மிட் நைட் கிளாக் போட்ட அந்த உருவம் ஏற்கனவே அங்க இருக்கிறத பார்த்தாங்க. அது இவங்கள திரும்பி கூட பார்க்கல. எந்த கத்தியும் இல்ல. ஒரே ஒரு பஞ்ச் தான் அந்த மொத்த டூமோட 10,000 ஸ்வாட் ஃபார்மேஷனையும் சுக்கு நூறா உடைச்சுது. அப்புறம் நிலத்துல இருந்து ஒரு கேரட்டை பிடிங்கிற மாதிரி அந்த பழமையான கத்தியை வெளியே எடுத்தது தன்னோட ஃபோர்ஸால் அந்த கத்தியில இருந்த ஸ்பிரிட்டை அழிச்சிட்டு கிளம்பிடுச்சு. வெறும் 2 வாரத்துல தி காட்ஸ்கிற அந்த பேர் டிரான்செண்டென்ட் உலகத்தோட மூல முடுக்கெல்லாம் ஒரு நிறுத்த முடியாத பிளேக் நோய் மாதிரி பரவுச்சு. அசாசன்ஸ், ஸ்பெல் யூசர்ஸ், மார்ஷல் ஃபைட்டர்ஸ், இந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கிற எந்த ஒரு சாதாரண மெம்பரும் அவங்க ரேங்க்ல யாராலையும் ஜெயிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறதையும் அவங்கள விட பெரிய ரேங்க்ல இருக்கிற எதிரிகளை கூட ஒரே அடியில கொல்றதையும் பார்த்து ஒவ்வொரு கூட்டமைப்பும் பயத்துல உறைஞ்சு போனாங்க. ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா மூவ்மெண்ட் கூட இல்லாம இருக்கிறதுலயே ரொம்ப பெர்ஃபெக்டான கில்லிங் மெஷின் அவங்க சண்டை போட்டாங்க. அவங்களுக்கு சாவுங்கிற பயமே கொஞ்சம் கூட இல்ல. ஒரு தடவை ஒரு விஷம் நிறைஞ்ச சதுப்பு நிலத்துல தி காட்ஸ் மெம்பருக்கு ஒரு ரேர் ஹர்ப் தேவைப்பட்டுச்சு. அதுக்காக எலும்பையே உருக்கிற அந்த ஆசிட்டை தாங்கிக்கிட்டு தன்னோட உடம்பையே ஒரு பதடிக்கட்டா யூஸ் பண்ணுச்சு. எல்லா இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியும் பைத்தியம் பிடிக்கிற நிலைமைக்கு போயிட்டாங்க. எதுவுமே கிடைக்கல. கண்டுபிடிக்கிறதுக்கு சுத்தமா ஒண்ணுமே இல்ல. டிஎன்ஏ ட்ரேசஸ் இல்ல, கைரேகை இல்ல, முகத்துக்கான எந்த அடையாளமும் இல்ல. காத்துல இருந்து உருவாக்குன ஒரு டேட்டா மாதிரி அவங்க இருந்தாங்க. தி காட்ஸ் எங்க இருந்து வந்தாங்க? அவங்களுக்கு லீடர் யாரு? அவங்களுக்கு என்ன வேணும்? உலகத்தோட பவர் ஹோல்டர்ஸ்க்கு தூக்கமே வரல. விடிஞ்சா நம்ம பெட்மாட்ல அந்த முகமில்லாத கிளாக் போட்ட உருவம் நின்னுட்டு இருக்குமோன்னு பயந்து நடுங்குனாங்க. அதே நேரத்துல ஒரு ரேண்ட் டஞ்சியன் மொத்தமா கொள்ளையடிக்கப்பட்டு அழிஞ்சு கிடந்த அந்த இடத்துல காத்துல இன்னும் எரிஞ்சு போன மானாவோட நாத்தம் அடிச்சிட்டு இருந்துச்சு. விண்கல் விழுந்த மாதிரி அந்த இடம் ஃபுல்லா பள்ளமா கிடந்துச்சு. டாப் ஸ்பெஷல் ஏஜென்சியோட எம்பலம் போட்ட ஒரு பிளாக் ஹெலிகாப்டர் அந்த இடிபாடுகளோட ஓரத்துல மெதுவா லேண்ட் ஆச்சு. கதவு திறந்துச்சு. நீளமான நேர்த்தியான ஒரு கால் வெளியே வந்துச்சு. பிளாக் ட்ரெஞ்ச் கோட் போட்ட ஒரு பொண்ணு, ரொம்ப சில்லுன்னு அழகாவே இருந்த முகம். தலைமுடிய தூக்கி கொண்ட போட்டிருந்தா. அவ கண்ணு புதுசா தீட்டின ஒரு பேனட் கத்தி மாதிரி ஷார்ப்பா இருந்துச்சு. சில்வியா, ஸ்பெஷல் ஏஜென்சியோட ரேங்க் மென்டல் எபிலிட்டி டிரான்செண்டென்ட் சீஃப் இன்வெஸ்டிகேட்டர். இவள ஒரு நடமாடுற லை டிடெக்டர் மற்றும் கிரிமினல்ஸ்க்கு சிம்ம சொப்பனம்னு சொல்லுவாங்க. மிலிட்ரி பூட்ஸ் போட்டுட்டு எந்த எக்ஸ்பிரஷனும் இல்லாம அந்த அழிஞ்சு போன இடிபாடுகளுக்கு நடுவுல நடந்தா. அவ உள்ள போக போக அவ புருவம் சுருந்துச்சு. சண்டை போட்டதுக்கான எந்த அடையாளமும் இல்ல. அவ சில்லுன்னு சொன்னா அவ வாய்ஸ் ஐஸ் கட்டி உரச மாதிரி இருந்துச்சு. அவளோட டெபியூட்டி தயங்கிட்டே சொன்னா, கமாண்டர், சுத்தி இருக்கிற இந்த பள்ளத்தை பாருங்க. இது ஒருத்தர் மட்டுமே செஞ்ச படுகொலை. சில்வியா கீழே குனிஞ்சா. ரொம்ப ஸ்மூத்தா வெட்டப்பட்டிருந்த ஒரு பெரிய கல்ல அவ கைவிரல் தடவுச்சு. அவ கண்ணுக்குள்ள ஏதோ ஒன்னு மின்னுச்சு. நிஜமான ஒரு பயம். அந்த அரக்கனுங்களுக்கு எதிர்த்து சண்டை போட ஒரு சான்ஸ் கூட கிடைக்கல. ஒரே அடியில சாகிறதுக்கு முன்னாடி தப்பிக்க கூட ட்ரை பண்ணல. அந்த கில்லரோட அட்டாக் பேட்டர்ன்ஸ் மனுஷங்க பண்றதை விட ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கு. பல கோடி கால்குலேஷன்ஸை ரன் பண்ண ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி. அவ எந்திரிச்சு அந்த இடத்த ரொம்ப கேர்ஃபுல்லா ஸ்கேன் பண்ணா. அப்புறம் அவ பார்வை டார்க் ரெட் கலர்ல இருந்த ஒரு ரத்த குட்டை ஓரத்துல நின்னுச்சு. பாதியா உருகுன ஒரு மெட்டல் பீஸ் அங்க அமைதியா கடந்துச்சு. சில்வியா அந்த அழுக்க பத்தி கவலைப்படாம நேரா நடந்து போய் பிளாக் கிளவுஸ் போட்ட கையால அதை எடுத்தா. அந்த பீஸ்ல முகமில்லாத ஒரு கடவுளோட மங்கலான அவுட்லைனும் அதுக்கு கீழே அகங்காரமான 2 பழமையான எழுத்துக்களும் செதுக்கப்பட்டிருந்துச்சு. அவளை சுத்தி அடிச்ச காத்து அப்படியே நின்ன மாதிரி இருந்துச்சு. அவ அதை அமைதியா படிச்சா, தி காட்ஸ். அப்புறம் அவ கண்ணு சுருங்குச்சு. ஏன்னா ஒரு ரேங்க் மென்டல் எபிலிட்டி டிரான்செண்டென்ட்டா அந்த சாம்பலை தொட்ட செகண்ட்ல ஒரு முடிவே இல்லாத பிளாக் ஹோல் மாதிரி ஒரு மென்டல் பேக்லாஷ் அவ உணர்ந்தா. எந்த ஃபீலிங்ஸும் இல்லாத உசந்த இடத்துல இருக்கிற ஒருத்தன் தன் காலுக்கு கீழே இருக்கிற பூச்சியை பார்க்குற மாதிரியான ஒரு பார்வை. எந்த எமோஷனும் இல்லை, வெறும் ஐஸ் மாதிரியான சில்லுன்னு ஒரு ஃபீலிங் மட்டும்தான். கமாண்டர், நீங்க நல்லா இருக்கீங்களா? அவ முகம் வெளுத்து போனதை பார்த்து அவளோட டெபுட்டி டக்குன்னு முன்னாடி வந்தா. அதை தொடாத. சில்வியா அந்த பீஸை ஒரு இன்சுலேட்டட் எவிடன்ஸ் பேக்குள்ள போட்டா. அவ மெதுவா மூச்சு விட்டு உடம்புக்குள்ள ஏறின அந்த குழப்பத்தை சில்லுன்னு அடக்கினா. உடனே ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு ரிப்போர்ட் பண்ண. தி காட்ஸோட த்ரெட் கிளாசிஃபிகேஷன் ஹையஸ்ட் லெவலான SSக்கு ஏத்தப்படுது. உலக அழிவுக்கான ஆபத்து.
எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்ண, மற்ற எல்லா ரீஜன்ஸ்க்கும் நோட்டிஃபை பண்ண. நிஜ உலகத்துல என் வாடகை ரூம்ல ஆர்க்டிக் டன்ட்ராவில இருந்து கிடைச்ச அந்த டிராகன் கிறிஸ்டலை கையில வச்சு சுத்தி பார்த்துட்டு சோபால உட்கார்ந்திருந்தேன். இந்த பொருள் பிளாக் மார்க்கெட்ல குறைஞ்சது $1 பில்லியன் போகும். ஆனா நான் அது ஒரு வால்நட்டை உடைக்கிற மாதிரி என் விரலால அசால்ட்டா நசுக்கிட்டேன். அந்த பியூரான ஃப்ராஸ்ட் மேஜிக் என் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு துளை வழியாவும் உள்ள போச்சு. நான் மூச்சு விடும்போது ஐஸ் கிறிஸ்டல்ஸ் கறந்த ஒரு வெள்ளை புகை வெளியே வந்துச்சு. எனக்குள்ள இருந்த மானா ரிசர்வாயர் மறுபடியும் பெருசாச்சு. தி காட்ஸ் வெளியே வந்து 1 மாசம் ஆகுது. இந்த 1 மாசத்துல உலகத்தோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி திடீர்னு பயங்கரமா ஏறிடுச்சு. உலகத்துல பல இடங்கள்ல பழமையான ரூயின்ஸும் ஃபோல்டட் ஸ்பேசஸும் வெடிச்சு வந்துச்சு. கார்ப்பரேஷன்ஸ், செக்ட்ஸ், ஸ்பெஷல் ஏஜென்சிஸ், அண்டர்கிரவுண்ட் கார்டெல்ஸ்னு எல்லா கூட்டமைப்பும் ரத்த வாடைய மோப்பம் பிடிச்ச சுறா மாதிரி உலகத்தையே மாத்திர இந்த ரிசோர்ஸஸை நோக்கி ஓடுனாங்க. ஆனா அந்த காட்ஸ் எடுத்துட்டு போனது போக மீதி இருக்கிற மிச்ச மீதியை தான் அவங்க பொறுக்க வேண்டி இருந்துச்சு. ஒவ்வொரு தடவை ஒரு எஸ் ரேங்க் டன்ஜியன் ஓபன் ஆகும்போதும் மிட் நைட் க்ளோக் போட்ட அந்த உருவம் ஏற்கனவே அங்க இருந்துச்சு. எந்த டீமும் இல்ல, எந்த பேச்சும் இல்ல. எல்லாரையும் அடிச்சு போட்டு கொள்ளை அடிச்சுட்டு இருக்கிறதுலேயே பெஸ்டான ட்ரெஷரோட மறைஞ்சு போயிடும். கடைசியா பெரிய பெரிய ஆட்களால சும்மா உட்கார்ந்துருக்க முடியல. என் காஃபி டேபிள் மேல இருந்த அந்த புது ஹை எண்ட் லேப்டாப்பை பார்த்தேன். அதோட ஸ்கிரீன்ல குளோபலா ஒரு லைவ் பிரஸ் கான்ஃபரன்ஸ் ஓடிட்டு இருந்துச்சு. நடுவுல ரொம்ப ஷார்ப்பான சூட் போட்ட ஒரு ஆள், சில்லுன்னு எல்லாமே தெரிஞ்ச ஒரு பார்வையோட மிலிட்ரி ஹாக் ரெப்ரசன்டேட்டிவ், ஹெவன்லி மார்ஷல் செக்டரோட கெஸ்ட் எல்டர், அப்புறம் உலகத்தோட மிகப்பெரிய டிரான்சென்டென்ட் ரிசோர்ஸ் காங்க்ளமரேட்டான சிங் யுவான் கார்பரேஷனுக்கு பின்னாடி இருக்கிற ஈத்தன் நின்னுட்டு இருந்தா. போடியம்ல 2 கையையும் வச்சுக்கிட்டு அவ வாய்ஸ் உலகம் ஃபுல்லா கேட்டுச்சு. ரீசெண்டா தி காட்ஸ்னு சொல்லிக்கிற ஒரு இல்லீகல் டிரான்சென்டென்ட் டெரர் ஆர்கனைசேஷன் உலகத்துல இருக்கிற ஸ்ட்ராட்டஜிக் ரிசோர்ஸஸ் எல்லாம் கொள்ளையடிச்சு டன்ஜியன் அரக்கனுங்களை கொன்னு மற்ற எக்ஸ்ப்ளோரர்ஸையும் அழிச்சிட்டு வராங்க. இது மொத்த மனுஷ இனத்தோட சட்டத்துக்குமே விடப்பட்ட ஒரு நேரடி சவால். அவன் கொஞ்சம் நிறுத்தினா அவன் கண்ணு ரொம்ப கொடூரமா மாறுச்சு. அதனால சிங் யுவான் கார்பரேஷன், ஹெவன்லி மார்ஷல் செக்ட் மற்றும் உலகத்தோட டாப் 16 டிரான்சென்டென்ட் ஆர்கனைசேஷன் சார்பா நாங்க காட் ஸ்லேயிங் அலையன்ஸை உருவாக்குறோம்னு நான் அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்றேன். இன்னையிலிருந்து தி காட்ஸுக்கு எதிரான முழுநேர போர் ஆரம்பமாகுது. தி காட்ஸ் மெம்பர் பத்தின இன்ஃபர்மேஷன் கொடுக்குற யாருக்கு வேணாலும் $100 மில்லியன் சன்மானமா கொடுக்கப்படும். தி காட்ஸ் மெம்பரை கொல்ற ஒருத்தருக்கு ஒரு எஸ் ரேங்க் டிரான்சென்டென்ட் ஆர்டிஃபேக்ட் கொடுக்கப்படும். லைவ் ஸ்ட்ரீம் கமெண்ட் செக்ஷன் அப்படியே வெடிச்சுது. ஈதனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. ஒரே ஒரு ஆர்கனைசேஷனுக்கு எதிரா 16 டாப் கூட்டமைப்பை ஒன்று திரட்டுறது 3வது உலக போருக்கான ஃபயர் பவர் ஆச்சே. தி காட்ஸ் கரை முடிஞ்சது. அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அவங்க ஒரு சில பேர் தான். உலகத்தோட மொத்த எலைட்ஸையும் நீங்க எப்படி எதிர்த்து சண்டை போடுவீங்க? ஸ்கிரீன்ல ஈதனோட அந்த நியாயமான முகத்தை பார்த்துட்டு என்னால சத்தமா சிரிக்காம இருக்க முடியல. என்ன தேடி வரீங்களா? பக்கத்துல இருந்த அந்த சீப்பான இன்ஸ்டன்ட் காப்பியை நான் எடுத்தேன். நீங்க தான் வேட்டையாடுறவங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அடுத்த 2 வாரத்துல காட் ஸ்லேயிங் அலையன்ஸ் அவங்களோட பயங்கரமான மொபிலைசேஷனை காட்டினாங்க. உலகம் ஃபுல்லா அவங்க ஒரு வலையை விரிச்சாங்க. ஒவ்வொரு கட்டிங் எட்ஜ் மேனா டிடெக்டர், சேட்டலைட் சிஸ்டம், அப்புறம் ப்ராஃபிட் கிளாஸ் டிரான்சென்டென்ஸ் கூட டிப்ளாய் ஆனாங்க. எல்லாமே தி காட்ஸோட அடையாளத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தான். நான் ஆர்டர் போட்டேன். ஷேடோஸ் 1, 2, 3 ஃபுல் வித்ராவல், என்டர் சைலன்ஸ். வெளியே இருந்து பார்க்கறதுக்கு தி காட்ஸ் பயந்து போய் ஒளிஞ்சிக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. ஃபோரம்களில் நக்கலான பேச்சுக்கள் வந்துச்சு. தி காட்ஸ்னு சொல்லிக்கிறவங்க நிஜமான பவரை பார்த்ததும் பயந்து ஓடுறவங்க தான். உண்மையான பவரை ஃபேஸ் பண்ணும்போது அவங்க ஓடிடுவாங்க. ஆனா நான் அந்த வாடகை ரூம்ல உட்காந்துக்கிட்டு சில்லுன்னு பார்த்துட்டு இருந்தேன். நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவங்களோட கடைசி கார்டு, கடைசி எலைட்னு எல்லாரும் ஒரே இடத்துல சேர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 3 நாளுக்கு அப்புறம் அந்த ஓப்பனிங் வந்துச்சு. ஒரு டாப் சீக்ரெட் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் அபேஸ் ஃபோரம்ல வெடிச்சுது. இது வரைக்கும் இல்லாத ஒரு எஸ் ரேங்க் அபேஸ் ரிஃப்ட் இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்ல இருக்கிற மரியானா ட்ரென்ச்சுக்கு மேல ஓப்பன் ஆகியிருக்கு. அதுக்குள்ள இருக்கிற வேர்ல்ட் ட்ரீ ஃப்ரூட் யாரை வேணாலும் டெமிகார்ட்ல கொண்டு போயிடும். அதோட பல பழமையான டிவைன் ஆர்டிஃபேக்ட்ஸும் அங்க இருக்குன்னு ரிப்போர்ட் வந்துச்சு. ஈதன் உடனே ரியாக்ட் பண்ணா. ஆலியன்ஸோட டாப் காம்பவுண்ட் பவர்ல 70% மேல 5 எஸ் ரேங்க் டிரான்சென்டென்ஸ், 3 மார்ஷல் கிராண்ட் மாஸ்டர்ஸ், அப்புறம் ஃபுல்லா ஆர்ம் செய்யப்பட்ட ஒரு மானா வார் ஃப்ளீட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவன் நடுக்கடலை நோக்கி இடி மாதிரி போனா. மரியானா ட்ரென்ச்சுக்கு மேல ஃபிளாக்ஷிப்போட டெக்ல ஈதன் நின்னுட்டு ஏற்கனவே ஜெயிச்ச ஒருத்தனோட மிதப்போட கமாண்ட் கொடுத்துட்டு இருந்தா. ஒரு பெரிய மானா சப்ரஷன் ஃபார்மேஷன் எல்லா திசையிலையும் 100 கிலோமீட்டர் கடலை கவர் பண்ணியிருந்துச்சு. அந்த ஃபார்மேஷனுக்குள்ள ஸ்பேஷியல் டெலிபோர்டேஷன் கூட கட் ஆகிடும். அவங்க ரிசோர்ஸஸ் எடுக்க போறதா நினைச்சிட்டு இருந்தாங்க. ஷேடோ 1 என்னோட வலது கண்ணு வழியா கொடுத்துட்டு இருந்த ஃபீடை பார்த்து என் உதட்டு ஓரத்துல ஒரு நக்கலான சிரிப்பு வந்துச்சு. ஷேடோ 1 ஆழ்கடல் நீரோட்டத்துல மூழ்கி மேல இருந்த அந்த பெரிய ஃப்ளீட்டை அமைதியா பார்த்துட்டு இருந்துச்சு. அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, அந்த டபுள் எஸ் ரிஃப்ட் ஒரு தூண்டல்,
10,000 தடவை செத்து சிமுலேஷன் பண்ணி அபேஸ் தளத்துல இருந்து இழுத்து வரப்பட்ட ஒரு தூண்டில். நான் கண்ணை மூடினேன். என் உணர்வு 3ஆ பிரிஞ்சுது. ஷேடோ 1 ஃபார்மேஷனோட கோரை அழிக்க ரெடியாகு. ஷேடோ 2 ரிஃப்ட் என்ட்ரன்ஸுக்கு போ. அபேஸ் எனர்ஜி ஃப்ளோவை ரிவர்ஸ் பண்ண ரெடியாகு. ஷேடோ 3 நான் கொஞ்சம் நிறுத்தினேன். என் கண்ணு சுத்தமா சில்லுன்னு மாறுச்சு. ஃப்ளாக்ஷிப்க்கு போ, அவங்க கூட விளையாடு. ஃப்ளாக்ஷிப்போட லக்ஸரி கான்ஃபரன்ஸ் ரூமுக்குள்ள ஈத்தன் ஒரு பெரிய ஹாலோகிராஃபிக் சீச்சாட்டுக்கு முன்னாடி நின்னுட்டு இருந்தா. அவனை சுத்தி ஒவ்வொரு பெரிய கூட்டமைப்போட லீடர்ஸும் டாப் ஃபைட்டர்ஸும் உட்கார்ந்துருந்தாங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், சப்ரஷன் ஃபார்மேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. த காட்ஸ் வெளியே வர்ற அந்த நிமிஷம் இந்த இடம் அவங்களோட கல்லறையா மாறிடும். ஈத்தன் டேபிள் மேல இருந்த மேப்பை விரிச்சு ஒரு சில்லான சிரிப்போடு சொன்னான். த காட்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அவங்க இன்னும் இறைதான். கதவுக்கு வெளியே இருந்து அதை விட சில்லுன்னு ஒரு வாய்ஸ் வந்துச்சு. என்ன பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? அந்த வாய்ஸ் சத்தமா இல்ல, எந்த டிரான்சென்டன்ட் எனர்ஜியும் அதுல இல்ல. ஒரு சாதாரண மனுஷன் காதுல கிசுகிசுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா உலகத்தோட டாப் பவர் ஸ்ட்ரக்சர்ல உட்கார்ந்திருக்க அந்த ரூம்ல இருந்த ஆட்களுக்கு அது தெளிவான வானத்துல இடி இடிச்ச மாதிரி இருந்துச்சு. யாரு? ஈத்தன் சுத்துனா. அவனுக்கு பக்கத்துல இருந்த 3 மார்ஷியல் கிராண்ட் மாஸ்டர்ஸும் வெடிச்சு எழுந்தாங்க. ஃபோர்ஸ் எனர்ஜி கத்தியா மாறி காத்த கிழிச்சுக்கிட்டு அந்த ஸ்பெஷல் அலாய் கேபின் கதவை சுக்கு நூறா உரைச்சுது. தூசி அடண்டுச்சு. வெளியே யாரும் இல்ல. இப்போ என்னாச்சு? டிடெக்டர்ஸ் எதுவும் காட்டலையே. ஒரு எஸ் ரேங்க் மென்டல் டிரான்சென்டென்ட் வேர்த்து விறுவிறுத்து போனா. அவனோட மென்டல் ஃபீல்ட் மொத்த கப்பலையும் கவர் பண்ணி இருந்துச்சு. ஆனா அவனுக்கு எதுவும் ஃபீல் ஆகல. அப்போ அந்த ஃப்ளீட்ல இருந்த எல்லா கப்பல்லையும் அலாரம் கத்துச்சு. கமாண்டர் ரிப்போர்ட்டிங். 10,000 மீட்டர் ஆழத்துல இருந்த சப்ரஷன் ஃபார்மேஷன் கோர் கட் ஆகிடுச்சு. ரிப்போர்ட்டிங். ரிஃப்ட் என்ட்ரன்ஸ்ல அபேஸ் எனர்ஜி. என்ட்ரன்ஸ் திடீர்னு அன்ஸ்டேபிள் ஆகி ரிவர்ஸ்ல சர்பேஸை நோக்கி பாய ஆரம்பிச்சது. ரிப்போர்ட்டிங். ஃபிளாக்ஷிப் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் ஆஃப்லைன். ரேடார்ல அடையாளம் தெரியாத 3 ஹை எனர்ஜி சிக்னேச்சர்ஸ். இதனோட முகம் ஒரே செகண்ட்ல இரும்பு மாதிரி கிரே கலரா மாறுச்சு. அவ ஓடி போய் ஜன்னல் வழியா அந்த பொங்குற கடலை உத்து பார்த்தா. ப்ளூவா இருந்த அந்த கடல் இப்ப கொந்தளிக்கிற கருப்பு கலரா மாறிடுச்சு. 3 மிட்நைட் க்ளோக் போட்ட உருவங்கள் எப்பவுமே அங்க இருந்த மாதிரி தண்ணிக்கு மேல நின்னுட்டு இருந்துச்சு. த காட்ஸ் ஒருத்தன் பயத்துல கத்துனா. மொத்த ஃப்ளீட்டும் கலவரமா வெடிச்சுது. பயப்படுறத நிப்பாட்டுங்க, ஈதன் கத்துனா. அவங்க 3 பேர் தான் இருக்காங்க, நம்ம ஆயிரக்கணக்கில் இருக்கோம். ஓப்பன் ஃபயர், அவங்கள அடிச்சு செதறடிங்க. ஒரு தீவையே மேப்ல இருந்து அழிக்கிற அளவுக்கு பவர் இருக்கிற பல டஜன் மானா பீம்ஸ் அந்த 3 உருவங்கள் மேலேயும் கொடூரமான பவரோட பாஞ்சுது. ஆனா உலகத்தையே அழிக்கிற அந்த அட்டாக்கை ஃபேஸ் பண்ணியும் அந்த 3 உருவங்களும் கொஞ்சம் கூட அசையல. அந்த பீம்ஸ் அவங்கள முழுங்க போற அந்த செகண்ட்ல ஒரு விசித்திரமான கருப்பு அலை அவங்க மேல பரவுச்சு. அப்புறம் உலகமே அதிர்ச்சியில பார்த்துச்சு இருக்க மொத்த உலகத்தையே பயமுறுத்தின அந்த 3 உருவங்களும் எந்த தடையும் இல்லாம காணாம போயிடுச்சு. எந்த ஸ்பேஷியல் அலைகளும் இல்ல, எந்த டெலிபோர்டேஷன் ஃபிளாஷும் இல்ல. கண்ணுக்கு தெரியாத ஒரு கை அவங்கள மொத்தமா அழிச்ச மாதிரி இருந்துச்சு. மொத்தமா காணாம போயிட்டாங்க. அந்த மானா பீம்ஸ் கடல்ல மோதி பல 100 மீட்டர் உயரத்துக்கு சுனாமியை உருவாக்குச்சு. ஈதன் உறைஞ்சு போனான். எல்லா கூட்டமைப்பு லீடர்ஸும் உறைஞ்சு போனாங்க. உலகம் ஃபுல்லா சேட்டலைட் ஃபீட் வழியா பார்த்துட்டு இருந்த ஒவ்வொருத்தரும் உறைஞ்சு போனாங்க. அவங்க ஓடிட்டாங்களா? ஈதன் நம்ப முடியாம முணுமுணுத்தான். நிச்சயமா அவங்க ஓடல. நிஜ உலகத்துல அந்த பழமையான வாடகை ரூம்ல நான் சட்டை போடாம அந்த ஹார்டான மர பெட்ல சம்மணங்கால் போட்டு உட்கார்ந்திருந்தேன். கார்டன் எல்லாம் டைட்டா மூடி இருந்துச்சு. உள்ள ஒரு சின்ன வெளிச்சம் கூட இல்ல. கேமை முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, நான் அமைதியா சொன்னேன். இருட்டுல என் வாய்ஸ் ரொம்ப ரஃப்பா கேட்டுச்சு. என் வார்த்தைகள் முடிஞ்சதும் எனக்கு முன்னாடி இருந்த காத்து பயங்கரமா வளைஞ்சுது. முதல்ல திரும்பினது ஷேடோ 1. பல பார்க்கூர் ரன்ஸ் மற்றும் கொலைகள் மூலமா எஜிலிட்டியையும் மூமெண்ட்டையும் அதோட பர்ஃபெக்டான லிமிட்டுக்கு கொண்டு போன அசாசன். அதோட முகம் இல்லாத அந்த வெடிப்புல ஒரு பைத்தியக்காரத்தனமான சந்தோஷம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. அது பியூரான கருப்பு லிக்விடா மாறி என் நெஞ்சுக்குள்ள இடிச்சு உள்ள போச்சு. என் உடம்பு பயங்கரமா நடுங்குச்சு. சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு லேசான ஃபீலிங் என் உடம்பு ஃபுல்லா பரவுச்சு. என் எலும்புகள் எல்லாம் உள்ளீடு இல்லாம ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறுறதையும் பயாலஜிக்கு அப்பாற்பட்ட ஒரு விதத்துல மசில் ஃபைபர்ஸ் ரீஅரேஞ்ச் ஆகிறதையும் என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. என்னை சுத்தி இருக்கிற காத்தோட ஓட்டம், பறக்கிற தூசி, இது எல்லாமே என் பார்வையில ரொம்ப ஸ்லோவாகி கிறிஸ்டல் கிளியரா தெரிஞ்சுது. நான் நினைச்சா காத்துலயே நடந்து மேகத்துக்கு மேல போகலாங்கிற ஒரு மாயை கூட எனக்கு வந்துச்சு. அப்புறம் ஷேடோ 2 மேசை எரிச்ச அந்த ஸ்பெல் காட் டைமென்ஷனல் எல்லையை தாண்டி மூச்சு முற்ற அளவுக்கு மேஜிக் பவரோட என் முன்னாடி இறங்குச்சு. அது எந்த தயக்கமும் இல்லாம என் நெத்தியில மர்ஜ் ஆச்சு. என்னால கடைசியா ஒரு சின்ன உருமலை அடக்க முடியல.
என் மூளைக்குள்ள ஒரு சூப்பர் நோவா வெடிச்ச மாதிரி இருந்துச்சு. அளவே இல்லாத மென்டல் பவரும் எலிமெண்டல் ரெசனன்ஸும் ஒரு சுனாமி மாதிரி ஒவ்வொரு நரம்புக்குள்ளேயும் பாஞ்சுது. காத்துல பறக்கிற மேஜிக்கல் எலிமெண்ட்ஸை கூட என்னால பார்க்க முடிஞ்சுது. அதுக்கெல்லாம் எனக்கு பேர் கூட தெரியாது. தன்னோட ராஜாவை பார்த்த மக்கள் மாதிரி என்னை சுத்தி சுழன்று ரொம்ப வெறித்தனமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஷேடோ 3 ஒரே பஞ்சில வார்லாட அழிச்ச அந்த மார்ஷல் ஃபோர்ஸ் அது என் பக்கத்துல ஒவ்வொரு அடியா நடந்து வந்துச்சு, ரேடியேட் பண்ணிக்கிட்டே. அது ஒரு முழு யுகத்தையே அடக்கக்கூடிய அளவுக்கு பயங்கரமான உயிர் சக்தியா இருந்துச்சு. அது உடனே என் கூட இணையில என் முன்னாடி நின்னு மெதுவா 2 கைகளையும் தூக்கி பழமையான ஒரு தற்காப்பு கலை மரியாதையை செலுத்துச்சு. அப்புறம் அது ஒரு கண்ணை பறிக்கிற கிரிம்சன் நிற ஒளியா மாறி என் இதயத்துக்குள்ள புகுந்துச்சு. மாதிரி அந்த சின்ன அறைக்குள்ள ஒரு இதய துடிப்பு கேட்டுச்சு. 3 உச்சகட்ட சக்திகள் ஒன்னா சேர்ந்த பாரத்தை என் உடம்பால தாங்க முடியல. அது உடைய ஆரம்பிச்சுது. என் தோல் அங்குளம் அங்குளமா கிழிஞ்சுது. ரத்தம் ஒரு நீரூற்று மாதிரி வெடிச்சு சிதறிச்சு. அந்த காட்டுமிராண்டித்தனமான சக்தியால என் தசைகள் கிழிக்கப்பட்டு வெள்ளை எலும்புகள் வெளியே தெரிஞ்சுது. அந்த வெப்பத்திலையும் அழுத்தத்திலையும் என் உறுப்புகள் கிட்டத்தட்ட உருகிடுச்சு. ஒரு சாதாரண மனுஷனா இருந்திருந்தா இணைஞ்ச முதல் நொடியிலேயே வெடிச்சு சிதறியிருப்பான். ஆனா நான் சாகல. ஏன்னா என்கிட்ட சிஸ்டம் கொடுத்த ஆயுள் பரிசுகள், பல தசாப்த கால கூடுதல் வாழ்க்கை எனக்குள்ள குவிஞ்சு கிடந்துச்சு. அது மட்டும் இல்லாம எண்ணற்ற மரணங்களை தாண்டி உடைக்க முடியாத ஒரு மன உறுதியும் இருந்துச்சு. என் பற்களை பொடியாக்குற அளவுக்கு கடித்துக்கொண்டு என் மனசுக்குள்ள சத்தமில்லாம கர்ஜிச்சேன். உலகத்தையே அழிக்கக்கூடிய ஒரு சக்திக்கு முன்னாடி ஒரு காலத்துல தீர்க்க முடியாத நோயால பாதிக்கப்பட்டிருந்த என் உடம்பு ஒரு பெரிய உலைக்களத்துல வீசப்பட்ட பழைய இரும்பு மாதிரி இருந்துச்சு. அது கட்டாயமா மறுபடியும் வார்க்கப்பட்டு சதை மறுபிறவி எடுத்து எலும்புகள் புதுசா உருவாக்கப்பட்டுச்சு. என் உடம்பு முழுக்க ஒரு புது தோல் மூடி டார்க் கோல்டு நிறத்துல லேசா மின்னுச்சு. ஒவ்வொரு தசையிலையும் ஒரு மலையையே நொறுக்கிற அளவுக்கு சக்தி இருந்துச்சு. ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் அழிக்கக்கூடிய மேஜிக்க சுமந்துட்டு இருந்துச்சு. இனிமேல் மத்தவங்களை எனக்காக சண்டை போட வைக்கிற ஒரு நிழல் பொம்மை மாஸ்டர் நான் கிடையாது. இந்த நிமிஷத்துல நான் ஒரு உண்மையான கடவுளா மாறிட்டேன். இது எவ்வளோ நேரம் நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. கடைசியா அந்த வாடகை அறைக்குள்ள இருந்த அந்த பயங்கரமான சக்தி அமைதியாச்சு. நான் மெதுவா என் கண்களை திறந்தேன். இடது கண் ஒரு பிளாக் ஹோல் மாதிரி ஆழமா இருந்துச்சு. வலது கண் டார்க் கோல்டு ஒளியில எரிஞ்சிட்டு இருந்துச்சு. தான் எழுந்திருச்சேன். என் கையை கேஷுவலா அசைச்சேன். தூய்மையான ஷேடோ மேஜிக்னால உருவான ஒரு ஆடை என் தோள்களை மூடிக்குச்சு. என் இடது மார்பில இருந்த முகமில்லாத கடவுளின் சின்னம் இதயத்தையே நடுங்க வைக்கிற ஒரு ஒளியோட துரிச்சுது. நான் மேல பார்த்தேன். பார்வை அந்த சீலிங்கை தாண்டி புயல் சூழ்ந்த வானத்தை நோக்கி ஊடுருவி போற மாதிரி இருந்துச்சு. எனக்குள்ள இணைஞ்சு நான் என் கண்களை திறந்த அந்த நொடியில அந்த மொத்த நகரத்துக்கு மேல இருந்த வானம் ஒரே நேரத்துல 2ஆ வெடிச்சுது. சஞ்சுக்கு மேல இருந்த மேக கூட்டம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு பயங்கரமான சக்தியால 2ஆ கிழிக்கப்பட்டுச்சு. விண்வெளியோட ஆழமான கருமையான வெற்றிடம் வெளியே தெரிஞ்சுது. பேரல் அளவுக்கு தடிமனான அடர் சிவப்பு நிற மின்னல்கள் அந்த விரிசல் வழியா கிரிச்சிட்டு வந்துச்சு. மொத்த நகரத்தோட ஈர்ப்பு விசையும் முற்றிலுமா செயலிழந்து போச்சு. உடைஞ்ச கல்லு, கார்கள், என் தெரு நாய்கள் கூட எந்த கட்டுப்பாடும் இல்லாம காத்துல மிதக்க ஆரம்பிச்சுது. நான் வாடகை அறையோட ஜன்னல் கிட்ட நின்னு இது எல்லாத்தையும் அமைதியா பார்த்துட்டு இருந்தேன். இணையும் போது நான் வெளியிட்ட அந்த ஒரு துளி சக்தி இருட்டுல ஒரு சர்ச் லைட் மாதிரி எரிஞ்சு என் சரியான இருப்பிடத்தை உலகத்துக்கே ஒளிபரப்பிடுச்சுன்னு எனக்கு தெரியும். நினைச்ச மாதிரியே 3 நிமிஷத்துக்குள்ள வானத்தோட விளிம்புல விண்வெளி பயங்கரமா வளைஞ்சுது. பசிபிக் பெருங்கடல்ல நிறுத்தப்பட்டிருந்த மானா போர் கடற்படை ரொம்ப செலவான பெரிய அளவிலான டைமென்ஷனல் ரிலே ஃபார்மேஷன் வழியா நேரடியா எனக்கு மேல குதிச்சு வந்துச்சு. அப்புறம் எல்லா திசைகள்ல இருந்தும் ஹெவன்லி மார்ஷியல் செக்டரோட 18 தங்க உடம்பு கொண்ட பெரியவர்கள் பறக்கும் வாள்கள்ல ஏறி வந்து தென்கிழக்கு பகுதியை சீல் செஞ்சாங்க. 100 மீட்டர் உயரமுள்ள 12 அணுசக்தியால இயங்குற டிவைன் மெக்கள் வடமேற்கு பகுதியை சீல் செஞ்சது. புனித ஒளியை வீசும் பழங்கால தெய்வீக ஆயுதங்களை உயர்த்தி தப்பிக்கிற எல்லா வழிகளையும் அடைச்சாங்க. என்ன கொல்றதுக்காக காட்ஸ்லேயிங் அலையன்ஸ் அவங்களோட முழு பலத்தோட களத்துல இறங்கிட்டாங்க. ஜஞ்சூல இருக்கிற பல கோடி பொதுமக்களை பத்தி அவங்க ஒரு நிமிஷம் கூட கவலைப்படல. இடிஞ்சு விழும் நிலையில இருந்த என் அபார்ட்மெண்ட் கட்டிடத்தை சுத்தி 10 டைரக்ஷன் அன்ஹிலேஷன் அரே அப்படின்ற ஒரு பழமையான கொலை ஃபார்மேஷனை அவங்க உருவாக்குனாங்க. கண்டுபிடிச்சாச்சு. அந்த அதிக சக்தி கொண்ட மூலம் அந்த கட்டிடத்துல தான் இருக்கு. ஈதனோட குரல் கொடூரமான உற்சாகத்தோட ஃபிளாக்ஷிப் ஸ்பீக்கர்கள்ல இருந்து அதிர்ந்துச்சு. அப்போ அந்த கடவுள்களின் தலைவன் இவ்வளவு நாளா இந்த சேரியில தான் ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கானா? எல்லாரும் கேட்டுக்கோங்க, உயிரோட பிடிக்க வேணா, அதிகபட்ச தாக்குதலை ஆரம்பிங்க. அந்த கட்டிடம், அதை சுத்தி இருக்கிற இடங்கள் எல்லாத்தையும் வரைபடத்துல இருந்தே அழிச்சிருங்க. அவன் கட்டளையிட்டதும் மொத்த வானமும் பத்திக்கிச்சு.
பீரங்கிகள் சார்ஜ் ஆச்சு. அழிவை ஏற்படுத்துற வெள்ளை ஒளி வீசுச்சு. செக்ட் பெரியவர்கள் எல்லாரும் ஒரே நேரத்துல அவங்க ரத்தத்தையே எரிச்சு 1000 மீட்டர் நீளத்துக்கு ஒரு பிரம்மாண்டமான வாள் சக்தியை உருவாக்குனாங்க. அந்த மெக்களோட நியூக்ளியர் கோர்கள் காதை பிளக்கிற அளவுக்கு சத்தம் போட்டுச்சு. 12 மைக்ரோ ஆன்டிமேட்டர் ஏவுகணைகள் நீண்ட நெருப்பு கோடுகளோட சீறிக்கிட்டு வந்துச்சு. ஃபார்மேஷன் அரேக்கள், தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள், பழங்கால செக்ட் பாரம்பரியம், நவீன இராணுவ பலம்னு இந்த அமானுஷ்ய உலகம் இதுவரைக்கும் சந்திச்சிராத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒருங்கிணைந்த ஒட்டுமொத்த தாக்குதல் அது. மேல இருந்து இறங்கி வர்ற ஒரு உண்மையான கடவுள் இதை எதிர்கொண்டா கூட பின்வாங்கிடுவாரு. ஆனா நான் அந்த வாடகை அறையோட உடஞ்ச மரக்கதவை தள்ளி திறந்துட்டு மெதுவா வெளியே வந்த. காத்துல மிதந்துட்டு இருந்த உலகத்தையே அழிக்கக்கூடிய அந்த ஒளிகள் நிறைந்த வானத்தை நான் எதிர்கொண்ட. சுழன்றடிக்கும் காத்துல என் மிட்நைட் ஆடை படபடத்துச்சு. என் மார்பில் இருந்த முகமில்லாத கடவுளின் சின்னம் பார்த்துட்டு இருந்த எல்லாரோட அறியாமையையும் பார்த்து சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபிளாக்ஷிப் டெக்ல சில்வியா மெயின் ஸ்கிரீன்ல மங்களா தெரிஞ்ச என் உருவத்தை உற்று பார்த்தா. ஒரு எஸ் ரேங்க் மென்டல் டிரான்சென்டென்ட்டா என்னை பார்த்த அடுத்த நிமிஷமே அவ மூளை மரண எச்சரிக்கைகளை கத்த ஆரம்பிச்சுது. அவளுக்கு பக்கத்துல ராணுவத்தோட டாப் ஃபைட்டரான ஜெனரல் லின் நின்னுட்டு இருந்தாரு. ஜெனரல், ஏதோ தப்பா இருக்கு. சில்வியாவோட குரல் நடந்துச்சு. அவ கண்ணோரத்துல இருந்து ரத்தம் கசிஞ்சுது. அவளோட மனசக்தி அதோட எல்லை மீறி செயல்பட்டுச்சு. என் மென்டல் டிடெக்ஷனால அவளோட 100 மீட்டர் பக்கத்துல கூட போக முடியல. ஆர்டிக் டன்ட்ராவில் இருக்கிற ஸ்பெல் காட், அப்புறம் மார்ஷியல் பின்னக்கில்ல இருக்கிற மார்ஷியல் காட், இந்த ரெண்டோட ஆறாவையும் ஒருத்தரால எப்படி ஒன்னா வச்சிருக்க முடியும்? மலைகளையே ரெண்டா பிளக்கக்கூடியதுன்னு சொல்லப்படுற தன் இடுப்புல இருந்த லெஜெண்டரி வாளை ஜெனரல் லின் இறுக்கமா பிடிச்சுக்கிட்டாரு. ஸ்கிரீனை தீவிரமா பார்த்தாரு. அவர் நெற்றில குளிர் வியர்வை அரும்பிச்சு. இது சாத்தியமே இல்ல. 2 பாதைகளையும் ஒரே நேரத்துல ஒருத்தரால எப்படி இந்த அளவுக்கு மாஸ்டர் பண்ண முடியும்? ஆனா யோசிக்க நேரம் இல்ல. அந்த தாக்குதல் சுனாமி மாதிரி என் மேல பாய ஆரம்பிச்சிருச்சு. மான்ஸ்டர்! கமாண்ட் சென்டர்ல ஒரு பைத்தியம் பிடிச்சவன் மாதிரி ஈதன் சிரிச்சான். ஆனா நான் அடுத்த நொடி அவன் சிரிப்பு சட்டுன்னு நின்னுருச்சு. என் மேல பாஞ்சு வந்த அந்த பிரம்மாண்டமான சக்தி வெள்ளத்தை பார்த்து நான் கண்ணை கூட சிமிட்டேன். நான் சும்மா என் வலது கையை தூக்கி ஒரு விரலை மட்டும் நீட்டினேன். குதிச்சிட்டு இருந்த அந்த வெற்றிடத்துல அதை மெதுவா முன்னாடி அழுத்தினேன். என் உதறுகள் லேசா பிரிஞ்சுது. ஒரே ஒரு வார்த்தை, பிரேக். பூமியை பிளக்கிற மாதிரி எந்த வெடிப்பும் இல்ல, காதை பிளக்கிற எந்த சத்தமும் இல்ல. என் விரல் நுனி முன்னாடி அழுத்தின அந்த நிமிஷம் என்ன மையமா வச்சு 10 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு இருந்த விண்வெளி சுத்தியலால அடிப்பட்ட கண்ணாடி மாதிரி சுக்கு நூறா உடைஞ்சு கருப்பு நிற விரிசல்கள் எல்லா திசையிலையும் நொடியில பரவுச்சு. என் உண்மையான மார்ஷல் எசன்ஸ் ஒவ்வொரு எனர்ஜி நோடையும் ஒவ்வொரு தாக்குதலையும் கணிச்சிருச்சு. என் ஸ்பெல்காட் மனசக்தி அந்த இடத்தோட அடிப்படை லாஜிக்கை லாக் பண்ணிடுச்சு. அப்புறம் எல்லையற்ற உயிர் சக்தியோட இணைஞ்ச என் உடம்பு அது எல்லாத்தையும் சுக்கு நூறா உடைக்க தேவையான ஒரு அசுரத்தனமான பலத்தை கொடுத்துச்சு. விண்வெளியே அந்த வானம் முழுக்க இருந்த மானா பீம்கள், 1000 மீட்டர் வாள் சக்தி, ஆன்டிமேட்டர் ஏவுகணைகள், அப்புறம் நகரத்தையே மூடியிருந்த அந்த 10 டைரக்ஷன் அன்ஹிஹிலேஷன் அறை உட்பட எல்லாமே என் ஒரு விரலுக்கு கீழ் உடையக்கூடிய காகித பொம்மைகளா மாறி நொடியில ஆதி வெற்றிட துகள்களா குறைஞ்சு போச்சு. வெடிப்பு எதுவும் நடக்கல. ஏன்னா வெடிப்புனால வெளியேறும் சக்தி கூட அந்த உடஞ்ச விண்வெளியால முழுங்கப்பட்டுச்சு. உலகமே மயான அமைதிக்கு போயிடுச்சு. ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி உலகத்தையே அழிக்கக்கூடிய தாக்குதலா இருந்தது. அடுத்த நிமிஷம் ஒரு சின்ன தீப்பொறியை கூட மிச்சம் வைக்கல. ஃபார்மேஷனை வலுக்கட்டாயமா அழிச்சதோட விளைவா 18 செக்ட் பெரியவர்களும் ஒரே நேரத்துல ரத்தத்தை கக்குனாங்க. மழை மாதிரி அவங்க வானத்துல இருந்து கீழே விழுந்தாங்க. 12 மெக்களும் ஒரே நேரத்துல ஆஃப்லைன் ஆச்சு. கக்கிக்கிட்டு தரையில மோதி அந்த பிரம்மாண்டமான போர்க்கடற்படை உடைஞ்ச விண்வெளியோட அதிர்வலைகள்ல சிக்கிக்கிச்சு. வெளியில இருந்த 1 டஜனுக்கும் மேலான போர்க்கப்பல்கள் முற்றிலுமா சிதைஞ்சு போச்சு. ஃபிளாக்ஷிப் டெக்ல ஒரு கடுமையான விரிசல் சத்தம் கேட்டுச்சு. ஜெனரல் லின்னோட லெஜெண்டரி வாள் என் தாக்குதலோட தொடர்புக்கே வரல. என் ஒற்றை விரல் அழுத்தத்துல இருந்த அந்த மார்ஷியல் பிரஷரை உணர்ந்து அது 2ஆ உடையறதுக்கு முன்னாடி ஒரு சோகமான அலறலை மட்டும் கொடுத்துச்சு. சாட் செயின்ட் தன் முழங்கால்கள்ல தொப்பொன்று விழுந்தாரு. கண்கள் வெறிச்சோடி போய் அவரோட மார்ஷியல் நம்பிக்கை சுக்குநூறா உடைஞ்சிருச்சு. சில்வியா ரத்தம் கசியும் தன் கண்களை 2 கைகளாலேயும் மூடிக்கிட்டு உடம்பு பயங்கரமா நடுங்கினா. விண்வெளி உடைஞ்ச அந்த நிமிஷத்துல அந்த கருப்பு ஆடைக்கு கீழே இருந்த உண்மையை அவ கடைசியா பார்த்துட்டா. அது ஒரு மனுஷன் இல்ல, எண்ணற்ற மரணங்கள் மற்றும் எண்ணற்ற மறு உருவாக்கங்களால உருவாக்கப்பட்ட ஒரு பெர்ஃபெக்ட் லா ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். சில்வியா விரக்தியில முணுமுணுத்தா. அவ குரல் பயத்துல மூழ்கி இருந்துச்சு. கடவுள்கள் அமைப்புன்னு ஒண்ணு எப்பவுமே இல்ல. ஆரம்பத்துல இருந்தே ஒரே ஒருத்தர் தான். நம்ம தேடிட்டு இருந்த வேட்டை நம்ம புரிதலுக்கு அப்பாற்பட்ட பரிமாணத்தை தாண்டிய ஒரு உயிரினம். முழுமையான அமைதி. ஈதன் தன் கமாண்ட் சேர்ல சுருண்டு விழுந்தா. முகம் சாம்பல் நிறமா மாறிடுச்சு. தொட முடியாத ஃபேக்ஷன் தலைவர்கள் மற்றும் செக்ட் மாஸ்டர்கள் அவங்க கிட்ட இருந்த எல்லாத்தையும் தன் ஒற்றை விரலால அழிச்ச
காத்துல மிதந்துட்டு இருந்த அந்த மனுஷனை பார்த்துக்கிட்டு ஓடணுன்ற எண்ணத்தை கூட இழந்துட்டாங்க. நான் மெதுவா என் கையை கீழே இறக்குனேன். என் ஆடையில இல்லாத தூசியை தட்டி விட்டேன். கீழே பூச்சிகள் மாதிரி நடுங்கிட்டு இருந்த அந்த வலிமை வாய்ந்தவங்களை பார்க்க நான் மெனக்கடல். அதுக்கு பதிலா நான் மேலே பார்த்து டார்க் கோல்டு நெருப்பால எரிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த கண்களை, வானத்துல ரொம்ப உயரத்துல இருந்த ஒரு ஆழமான பார்வையை நோக்கி திருப்பினேன். ஸ்டெல்லார் அப்சர்வரோட குளிர்ந்த கண்கள் எனக்கு மட்டும்தான் தெரிஞ்சுது. அதுங்களை என்னை கண்காணிச்சிட்டு இருந்துச்சு. கீழே பயத்துல சிதறி ஓடிட்டு இருந்த மக்களை பார்த்து நான் அமைதியா ஒரு கேள்வி கேட்டேன். இந்த உலகத்தை உருவாக்குனது யாருன்னு உங்களுக்கு தெரியணுமா? என் குரல் பெருசா இல்ல, ஆனா ஸ்பெல் காட் மனசக்தியால சுமந்து செல்லப்பட்டு செஞ்சுவோட ஒவ்வொரு மூளைக்கும் தெளிவா கேட்டுச்சு. இருட்டடிப்பு ஆகாத சேட்டலைட் ஃபீட்டுகள் மூலமா பூமியில இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் போய் சேர்ந்துச்சு. இடிபாடுகள் மேல அடிபட்ட நாய் மாதிரி ஈதன் தரையில சுருண்டு உட்கார்ந்து நடுங்கிக்கிட்டே தலையை உயர்த்தினா. சில்வியா தன் ரத்தம் கசியும் கண்களை கைகளால அழுத்தி மூளை கிழிப்படும் வலியை அடக்கிக்கிட்டு என்னை உற்று பார்த்தா. ஒரு காலத்துல வெல்ல முடியாதவங்களா இருந்த அந்த ஃபேக்ஷன் ஆட்சியாளர்கள் எல்லாரும் தொண்டையில பிடிப்பட்ட வாத்து மாதிரி ஒரு சத்தம் கூட போட முடியாம இருந்தாங்க. ஆன்மீக ஆற்றல் மறுமலர்ச்சி, பழங்கால இடிபாடுகள், நிலவரைகள். நான் குளிர்ச்சியா சிரிச்சேன். என் ஒற்றை விரலால விண்வெளியின் கருமையான வெற்றிடத்தை காட்ட விரிசல் விடப்பட்ட நமக்கு மேல இருந்த பிரம்மாண்டமான பிளவை நான் சுட்டிக்காட்டினேன். இது இயற்கையின் பரிசுன்னு நீங்க நிஜமாவே நம்புனீங்களா? கடவுளோட ஆசீர்வாதமா? ஒரு ரேங்க் நிலவரைக்குள்ள கிடைச்ச மிச்ச மீதிகளுக்காக வெறிப்பிடிச்ச நாய்கள் மாதிரி நீங்க ஒருத்தர் கடிச்சுக்கிட்டீங்க. அதுக்காக போர்களை தொடங்குனீங்க. ஆனா இந்த டைமென்ஷனுக்கு மேல நிஜமா இருக்கிறவங்களோட பார்வையில நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் சற்று நிறுத்தினேன். என் கண்கள் முற்றிலுமா உறைந்து போயிருந்துச்சு. ஒரு பெட்ரி டிஷ்ல இருக்கிற பாக்டீரியாக்கள் தான் நீங்க. சில சொட்டு மாற்றமடைந்த சத்துக்களுக்காக ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சாகுறீங்க. இல்ல, இது சாத்தியமில்ல. முழந்தாளிட்டு இருந்த ஜெனரல் லின் கத்துனாரு. அவர் குரல் உடஞ்சிருந்துச்சு. உலகம் வெறும் ஒரு பெட்ரி டிஷ்ஷா இருந்தா நம்ம கல்டிவேஷன் எதற்காக? ஆயிரக்கணக்கான வருஷ மார்ஷியல் பாரம்பரியத்துக்கு என்ன மதிப்பு? தேட்டா, அவர் வச்சிருந்த அந்த கடைசி மாயையும் நான் ஈவு இரக்கமில்லாம அழிச்சேன். நீங்க அடைஞ்ச ஒவ்வொரு பிரேக் த்ரூ, நீங்க செஞ்ச ஒவ்வொரு சண்டை, நீங்க செத்த ஒவ்வொரு சாவு எல்லாமே ஒரு உயர்ந்த பரிமாண பிரபஞ்சத்துக்கு அப்லோட் செய்யப்பட்ட வெறும் டேட்டா தான். நட்சத்திரங்கள்னு சொல்லப்படுறவங்க இந்த பெட்ரி டிஷ்ஷோட பார்வையாளர்கள். மிக உயர்ந்த தரமான மாதிரிகளை வடிகட்டி எடுக்க அவங்க ஆன்மீக ஆற்றலையும் நிலவரைகளையும் விதைக்கிறாங்க. அப்புறம் அதை அறுவடை பண்றாங்க. நான் என் கையை தூக்குனேன். என் உள்ளங்கையில வெளிர் நீல நிற சிஸ்டம் பேனல் தோன்றுச்சு. ஆனா இப்போ அது தன் நிறத்தை முற்றிலுமா இழந்து கண்ணை பறிக்கிற கிரிம்சன் நிறத்துல பைத்திய மாதிரி விட்டு மின்னிச்சு. அலர்ட், அனாமலஸ் சாம்பிள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. விழ்படைந்த மாதிரி பேஸ்லைன் லாஜிக் கட்டுப்பாட்டை மீறிடுச்சு. ஸ்டெல்லார் அப்சர்வர் தலையிட்டு வேர்ட் லைன் ரீசெட் மற்றும் எலிமினேஷன் சீக்வன்ஸை ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் நான் அவங்களோட டெஸ்ட் கோட்ல இருந்த ஒரு பக் மூலமா தற்செயலா உள்ள நுழைஞ்ச சாக கிறந்த ஒரு கிளிச் தானா. நான் அந்த பேனலை பார்த்தேன். என் விரல் சட்டுன்னு மூடிக்குச்சு. கிராக். ஒரு வருஷமா என் கூட இருந்த அந்த சிஸ்டம் பேனல் என் ஒரு கையிலேயே ஒளியா சிதறி மழை மாதிரி பெஞ்சுது. இனிமே அது எனக்கு தேவையில்லை. எல்லா நிரல்களும் என் கூட ஒன்னா இணைஞ்சப்போ, என் சக்தி இந்த டைமென்ஷனோட உச்சத்தை தொட்டப்போ, சிஸ்டம்னு சொல்லப்படுற இது என்னை கட்டி போடுற ஒரு சங்கிலியா மாறிடுச்சு. சிஸ்டம் சுக்கு நூறா உடஞ்ச அந்த நிமிஷம் மேலே இருந்த விரிசல்ல இருந்து பற்களை கூச வைக்கிற மாதிரி ஒரு கிழிப்படும் சத்தம் வந்துச்சு. ஒரு ஆழமான உருமல். பூமியே பயங்கரமா குலுங்குச்சு. சுனாமிகள் வானம் வரைக்கும் எழுந்துச்சு. எரிமலைகள் ஒட்டு மொத்தமா வெடிச்சுது. ஈர்ப்பு விசை அதோட எல்லா கட்டுப்பாட்டையும் எழுந்துச்சு. உலகம் முழுக்க இருந்த கோடிக்கணக்கான மக்கள் விரக்தியோட பார்த்துட்டு இருந்தப்போ அந்த கருமையான காஸ்மிக் விரிசல் ஒரு ஜோடி கண்ணுக்கு தெரியாத கைகளால வலுக்கட்டாயமா திறக்கப்பட்டுச்சு. அப்புறம் அந்த விரிசலுக்கு பின்னால ஒரு கண் தோன்றுச்சு. விவரிக்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமானது. எண்ணற்ற ஒளிரும் வான்பொருட்கள் மற்றும் குளிர்ந்த இயந்திரங்களால உருவாக்கப்பட்டுச்சு. கருவிழி இல்ல, முடிவில்லாத அலட்சியம் மட்டுமே. அது பூமியை கீழே பார்த்த அந்த நொடியில புரிதலுக்கு அப்பாற்பட்ட ஒரு டைமென்ஷனல் அழுத்தம் ஜென்ஜூ மேல விழுந்துச்சு. பொதுமக்கள் மற்றும் ரேங்க் டிரான்சென்டன்ஸ்னு எல்லாரும் ஒவ்வொருத்தரும் தங்களை அறியாமலேயே முழங்கால்ல விழுந்தாங்க. ஈதனோட ஒவ்வொரு துவாரத்துல இருந்தும் ரத்தம் கசிஞ்சுது. சில்வியாவோட மூளை முற்றிலுமா செயலிழக்கும் நிலைமைக்கு போயிடுச்சு. இது ஒரு குறைந்த உயிரினம் மேல ஒரு உயர்ந்த உயிரினம் செலுத்துற முழுமையான ஆதிக்கம். அதுக்கு முன்னாடி பூமி எந்த நிமிஷமும் நசுக்கப்படக்கூடிய ஒரு கண்ணாடி கோழிக்குண்டு மாதிரி இருந்துச்சு. அனாமலஸ் கண்டாமினேஷன் சோர்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பிசிக்கல் எலிமினேஷனை தொடர்ந்தது. ஒரு பரந்த உணர்ச்சியற்ற நனவு ஒவ்வொரு மனுஷனோட மூளைக்குள்ளேயும் ஒரே நேரத்தில் வெடிச்சுது. அப்புறம் அந்த பிரம்மாண்டமான ஸ்டெல்லார் கண் மொத்த சோலார் சிஸ்டத்தையும் நொடியில ஆவியாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அழிவு பீமை சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சுது.
எல்லாம் முடிஞ்சுது, எல்லாம் முடிஞ்சுது. ஈதன் விரக்தியில தன் கண்டுல மூடிக்கிட்டான். அப்போகாலிப்ஸ்ன்றது ஜாம்பிகளோ அணு ஆயுத போரோ கிடையாது. ஆனா எல்லா உயிரினங்களையும் முழங்காலிட வச்ச அந்த அழுத்தத்துக்குள்ள நான் ஒருத்தன் மட்டும் காத்துல நேரா மிதந்துட்டு இருந்தேன். மேலிருந்து கீழே பார்த்துட்டு இருந்த அந்த கண்ணை நான் அண்ணாந்து பார்த்து திடீர்னு சிரிக்க ஆரம்பிச்சேன். அந்த சிரிப்பு அதிகமாச்சு. அது வானத்தையே உழுக்கிற மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனமான கர்ஜனையா மாறுச்சு. என் உடம்புல இருந்த அந்த மிட்நைட் ஆரைய கிழிச்சு எறிஞ்ச டார்க் கோல்டு ஒளியோட பாஞ்சு வந்த அந்த கச்சிதமான உருவத்தை வெளியே காட்டினேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சாகரத்துக்காக காத்துட்டு டிஸ்இன்ஃபெக்டன்ட் வாடை அடிக்கிற ஒரு ஆஸ்பத்திரி படுக்கையில நான் படுத்திருந்தேன். விடுறது கூட வலியா இருந்துச்சு. ஆனாலும் நான் பயப்பட்டதே இல்லை. இப்போ நான் 10,000 தடவை செத்துட்டேன். 10,000 சிமுலேஷன்களை ஓட்டியிருக்கேன். ஒவ்வொரு வலியையும் மென்று முழுமையா முழுங்கியிருக்கேன். திரைக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஒரு ஓயூர் உன்னை பார்த்து நான் பயப்படுவேன்னு நினைக்கிறியா? நான் என் கைகளை அகலமா விரிச்சேன். என் கண்கள்ல இருந்த அந்த டார்க் குறிஞ்சுது. கடவுள்களே, உங்க இடத்துக்கு வாங்க. என் கர்ஜனையில எனக்கு பின்னாடி இருந்த விண்வெளி ஒரு பிரம்மாண்டமான அளவுல இடிய ஆரம்பிச்சுது. 1, 10, 100, 1000, 10,000. கரெக்டா 10,000 உருவங்கள் மிட்நைட் ஆடையோட ஒவ்வொருத்தர் மார்பிலையும் முகமில்லாத கடவுளின் சின்னத்தோட அந்த வெற்றிடத்திலிருந்து வெளியே வந்தாங்க. அவங்க இனிமே நான் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய பொம்மைகள் கிடையாது. சிஸ்டம் உடைஞ்சு எக்ஸிஸ்டன்ஸ் விதிகளுக்கு மேல நான் முழுமையான மாஸ்டரி அடைஞ்சதுக்கு அப்புறம் எனக்குள்ள நிரம்பி வழிஞ்ச சக்தியை அந்த முடிவில்லாத ஸ்பிளிட் எபிலிட்டியோட சேர்த்து முழுமையா உணர்ந்த 10,000 நிழல்களை உருவாக்கினேன். ஒவ்வொன்றும் என் உச்ச பலத்துல 70% இருந்துச்சு. 10,000 ஸ்பெல் காட்ஸ், 10,000 மார்ஷியல் மான்ஸ்டர்ஸ், 10,000 எக்ஸ்ட்ரீம் அசாசன்ஸ். அவங்க எனக்கு பின்னாடி ஒரு ஃபார்மேஷனா வானம் முழுக்க நிறைஞ்சிருந்தாங்க. நிஜமாவே புராணங்கள்ல இருந்து வெளியே வந்த ஒரு படை அது. ஒவ்வொரு நிழலோட ஆறா மட்டுமே கீழே இருந்த அந்த காட்ஸ்லிங் அலைன்ஸ்ல இருந்த எல்லாரையும் மூச்சு திணற வைக்க போதுமானதா இருந்துச்சு. உங்களுக்கு வேடிக்கை பார்க்க பிடிக்கும்ல? நான் என் வலது கையை தூக்கி வெற்றிடத்துல மெதுவா அதை ஒரு முஷ்டியா மூடினேன். அந்த 10,000 நிழல்களும் அதே அசைவை செஞ்சது. உலகங்களையே அழிக்கக்கூடிய 10,000 சக்திகள் ஒட்டுமொத்தமா பெர்ஃபெக்டா எதிரொலிச்சுது. இன்னைக்கு உங்க அப்சர்வேஷன் ரூமை நான் கீழ் தெரிய போறேன். நான் ஒரு நொடியில மறைஞ்சேன். விண்வெளியோட கட்டமைப்பையே பிளக்கிற ஒரு டார்க் கோல்டு கீரலா என் 10,000 நிழல்களையும் முன்னாடி வழி நடத்திட்டு பின்வாங்காம சோலார் சிஸ்டத்தையே ஆவியாக்கக்கூடிய அந்த பீமுக்குள்ள நேரா பாய்ஞ்சு மேலே இருந்த அந்த பிரம்மாண்டமான கண்ணை நோக்கி வேகமா போனேன். 2 சக்திகள் அவங்க மோதிக்கொண்ட அந்த நிமிஷம் பூமியில இருந்த எல்லா சத்தமும் நின்னுருச்சு. ஒளியோட எல்லா மூலங்களும் விழுங்கப்பட்டுச்சு. சுயநினைவை இழக்கிறதுக்கு முந்தைய கடைசி செகண்ட்ல சில்வியா அவளோட கடைசி மென்டல் பவர் துணுக்க கொட்டி அவ வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு விஷயத்தை பார்த்தா. டீட்டோவோன்னு அழைக்கப்பட்ட அந்த மனுஷன் ஒரே ஒரு பஞ்ச் குத்துனா. அந்த பஞ்ச் 10,000 நிழல்களோட ஒருங்கிணைந்த சக்தியை சுமந்துச்சு. 10,000 மரணங்கள்ல இருந்து வடிகட்டப்பட்ட உண்மையான மார்ஷியல் எசன்ஸை சுமந்துச்சு. அது அந்த அழிவு பீமை சுக்குநூறா உடைச்சு ஒரு அடி கூட பின்வாங்காம நேரா போய் அந்த ஸ்டெல்லார் கண் மேல பயங்கரமா மோதிச்சு. சோலார் சிஸ்டம் முழுக்க ஒரு சுத்தமான உடையிற சத்தம் கேட்டுச்சு. ஒரு உருவகமா தொட முடியாத முழுமையானதா இருந்த அந்த ஸ்டெல்லார் கண் அந்த ஒற்றை பஞ்சால விரிசல் விட்டுச்சு. பல கோடி கிலோமீட்டர்களுக்கு பரவி இருந்த ஒரு விரிசல் தங்க நிற ஹையர் டைமென்ஷனல் திரவம் அந்த விரிசல்ல இருந்து ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி கொட்டுச்சு. எச்சரிக்கை, பெட்ரி டிஷ் ஷெல் சேதமடைஞ்சிருக்கு. எச்சரிக்கை, டார்கெட் டைமென்ஷனல் எல்லையை மீறுது. ஸ்டெல்லார் கண்ணோட மெக்கானிக்கல் அலாரம் அதுல இதுக்கு முன்னாடி இல்லாத ஒன்னோட கத்துச்சு. பயம். அது சரி பண்ணிக்க நான் 1 செகண்ட் கூட கொடுக்கல. தாண்டி நான் அடி எடுத்து வச்சேன். என் ஷேடோ படைய அழைச்சிக்கிட்டு அந்த விரிசலை அகலமா கிழிச்சேன். யுகங்களா நம்மள அடைச்சு வச்சிருந்த அந்த பெட்ரி டிஷ்ஷை விட்டு ஒரு அடி வெளியே. காட்சியே ஒரு நொடியில மாறிடுச்சு. பூமி இல்ல, கேலக்சி இல்ல, முடிவில்லாத வெற்றிடத்துல பிரம்மாண்டமான மெக்கானிக்கல் கோட்டைகள் மிதக்கிறத நான் பார்த்தேன். பூமிய மாதிரியே எண்ணற்ற பெட்ரி டிஷ்களை இணைக்கும் எனர்ஜி பைப்லைன்களை பார்த்தேன். அந்த கோட்டைகளுக்கு ஆழத்துல எப்பவும் மேலிருந்து கீழே பார்த்துட்டு இருந்தவங்க தங்களை கடவுள்னு கூப்பிட்டுக்கிட்ட அந்த ஸ்டெல்லார் அப்சர்வர்ஸ் கீழிருந்து உடைச்சுக்கிட்டு வந்த என்ன ஒரு ஊடுருவல்காரன அவங்க மானிட்டர்கள் வழியா முறைச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. முதல் தடவையா அவங்க கண்கள்ல தாழ்ந்த உயிரினங்கள் மேல காட்டும் குளிர்ந்த அலட்சியம் இல்ல. அதுக்கு பதிலா நரகத்துல இருந்து ஒரு அரக்கன் ஏறி வரப்போ ஒரு மனுஷன் உணர்ற அந்த மாதிரியான ஒரு அடிமட்ட பயம் இருந்துச்சு. நான் அந்த வெற்றிடத்துல நின்ன நீந்திருந்துச்சு. முடிவில்லாத ஹையர் டைமென்ஷனல் எனர்ஜியை கதிர்வீசிக்கிட்டு இருந்த முன்னாடி இருந்த பிரம்மாண்டமான கேட்டை நான் பார்த்தேன். என் உதட்டோரத்துல ஒரு கொடூரமான சிரிப்பு. விளையாட்டு இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. ஸ்டெல்லார் அப்சர்வர்ஸ் முதல் தடவையா பயத்தை காட்டினப்போ நான் ஏற்கனவே ஹையர் டைமென்ஷனல் யூனிவர்ஸோட கதவு மேல என் கையை வச்சுட்டேன். அவ்வளோதான் காய்ஸ். ஒரு சாதாரண கேன்சர் பேஷண்ட்டை ஆரம்பிச்சு
10,000 தடவை நரகத்துல செத்து செத்து கடைசியில தன்னை ஒரு எலி மாதிரி கண்ட்ரோல் பண்ண நினைச்ச அந்த சிஸ்டமையே சுக்குநூறா உடைச்சு அந்த ஹையர் டைமென்ஷனல் கடவுள்களையே கதறவிட்ட நம்ம ஹீரோவோட இந்த வெறித்தனமான கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிஜமாவே இந்த ஸ்டோரியில வர ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் வேற லெவல் சம்பவம் தானே. குறிப்பா அந்த 3 ஷேடோஸும் ஒன்னா சேர்ந்து தி காட்ஸ் ஆர்கனைசேஷனா மாறின அந்த கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் பல முரட்டுத்தனமான ஓபி ஹீரோஸ் கதைகளை கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆல் போட்டுக்கோங்க. மீண்டும் அடுத்த தரமான சம்பவத்தில் சந்திக்கலாம். Until then, bye guys.